ஏப்ரல் 26, 1985 வெள்ளிக்கிழமை காலை மணி 9. வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக்கி வெள்ளி பேலாவிலிருந்த பாலில் போட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையையும் கலந்து வைத்தாள் ஜானகி. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை பித்தளை தாம்பாளத்தில் இருந்த தண்ணீரில் தூவி ஒற்றை விரலால் துளி சுண்ணாம்பை வழித்து அந்த தண்ணீரில் கரைக்க மஞ்சளும் சுண்ணாம்புமாக கலந்த நீர் சிவப்பு ஆரத்தியானது. வந்தவுடன் வாசலிலேயே எடுக்க ஆரத்தி, நுழைந்ததும் உட்கார வைத்துக் கொடுக்க பாலும் பழமும், ரயிலில் வந்த அலுப்பு தீர குளிக்க குளியலறையில் வெந்நீர், அடுப்பில் இட்லி பானையை கூட ஏற்றியாகிவிட்டது. திறக்காமல் வைத்திருந்தால் அவர்கள் வரும்போது சூடாகவே இருக்கும். ஹாலில் வந்து நின்று சுற்றிலும் ஒரு முறை பார்த்தபோது எல்லா ஏற்பாடுகளும் கச்சிதமாக இருப்பது திருப்தியை தர வாசல் பக்கம் நடந்தாள். போன வெள்ளியன்று கோயம்புத்தூரில் திருமணம் முடிந்த கையோடு பக்கத்தில் இருந்த ஊட்டியில் தேனிலவு கொண்டாடிவிட்டு இன்று காலை சென்னைக்கு வருகிறார்கள் ஸ்ரீதரும் அவன் புது மனைவி வித்யாவும். சாஸ்திர சம்பிரதாய வழக்கங்களை எல்லாம் ஊரிலேயே முடித்து விட்டாலும் வாழப்போகிற வீட்டுக்குள் லட்சுமிகரமாய் காலடி வைக்கும் பெண்ணை மங்களகரமாய் வரவேற்காவிட்டால் எப்படி? அதுவும் முதல் முறையாய் ஒரு புது பெண்ணின் வரவு. தலைச்சன் பிள்ளையாய் ஸ்ரீதர் பிறந்த போது உண்டான சந்தோஷம் தொடர்ந்து சந்திரனும் நந்துவும் பிறந்த போது குறைந்துதான் போயிற்று. பிறந்தது பெண்ணாக இல்லையே என்ற ஏக்கத்தில் இயல்பாகவே பெண் குழந்தைகள் என்றால் பிரியம் என்றிருந்த ஜானகிக்கு பிறந்தது 3மே பிள்ளைகளாக அமைந்து விட்ட போது தனக்கு பெண் இல்லை என்கிற குறை ரொம்பவும் தான் கூடி போயிற்று. பெண் வேண்டும் என்கிற தாகம் அடக்க மாட்டாமல் போய் 4வதை உண்டாகி அது குறை பிரசவமாக 3ஆம் மாதத்திலேயே கலைந்துவிட, சரி இனி இந்த பெண்ணாசை வேண்டாம், நாளைக்கு என் பிள்ளைகளை மணக்கப் போகும் 3 மருமகள்களுமே எனக்கு பெண்கள் தான் என்று ஒரு தினசாய் தன்னை தேற்றிக் கொண்டாள். அப்படி காத்திருந்து காத்திருந்து வந்த வித்யாவை வரவேற்கத்தான் இன்று வீடு இந்த பாடுபடுகிறது. என்னம்மா இது, எத்தனை தரம் இழுத்து கட்டினாலும் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கு இந்த தோரணம். வாசல் பந்தலில் விழுதுகளாக தொங்கின தோரணங்களோடு போராடி கொண்டிருந்த நந்துவின் சலிப்பான குரல் கேட்டு ஜானகி நின்றாள். இன்னுமா அதையே பண்ணிட்டு இருக்க நந்து? 10 நாளைக்கு முன்ன போட்ட பந்தல் இன்னும் அப்படியேவா இருக்கும்? தோரணம் விழுந்தா விழுந்துட்டு போறது. நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்து பளிச்சுன்னு நில்லு. அண்ணி வரப்போ தோரணம் இப்படி வாடி வதங்கி லாலி லாலியா தொங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஜானகி சிரித்தாள். அட அசட்டு பிள்ளையே, தடவையா இங்க நுழைய போறவ இறங்குனதும் இறங்காததுமா இந்த பந்தல் அலங்காரத்தையா பாக்க போறா? போப்பா, போய் புது பேண்ட் எடுத்து மாட்டிக்க. அவங்க வர்ற நேரம் ஆயிடுச்சு. நான் போய் எதிர்த்த வீட்டு நிர்மலாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆரத்தி எடுக்கணும்ல. பேசிக்கொண்டே அவசரமாய் தெருவில் இறங்கி நடந்து எதிர் வீட்டு படியேறி கதவை தட்டினாள். ஒரு தட்டலிலேயே திறந்து கொண்ட கதவுக்கு அந்தப்புறமாய் தங்கம்மாள் நிர்மலாவின் மாமியார் முகத்தில் சிரிப்போடு நின்றார். வா ஜானகி, புது மருமவ இன்னைக்குதான் வரப்போறா போல இருக்குது. ஸ்டேஷனுக்கு யாராச்சும் போயிருக்கிறாங்களா? சந்திரனும் அவங்க அப்பாவும் போயிருக்கிறாங்க. எனக்கு கூட போகணும்னுட்டு தான், ஆனா இங்க வீட்டு வேலைகளை கவனிக்க வேண்டியதுனால பேசாம இருந்துட்டேன். ரயில் சரியான நேரத்துல வந்துருச்சுன்னா இப்ப இங்க வர நேரம்தான். அதான் ஆரத்தி எடுக்க நிர்மலாவை கூட்டிட்டு போலான்னு. ஆமாமா, நேத்தே சொல்லியிருந்தல்ல. ஒரு நிமிஷம் இரு, கூப்பிடுறேன். பேசிக்கொண்டே உள்பக்கமாய் திரும்பி அவள் குரல் கொடுக்கும் முன் நிர்மலா எதிர்பட்டாள். வந்துட்டேன் அத்தை, நானே அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஜானகிமா, போலாமா? தெருவை கடந்து பந்தலுக்கு அருகில் வந்து இரவு படுக்க செல்லும் முன்னரே ஜானகி போட்டு காய்ந்திருந்த மாக்கோலத்தையும் அதன் காவி பார்டரின் நேர்த்தியையும் ரசித்து நிர்மலா நிமிர்ந்த போது டாக்ஸி வந்து நின்றது. முன்பக்கத்திலிருந்து தாமோதரன் இறங்கி மீட்டருக்கான பணத்தை கொடுத்தார். பின்னால் இருந்து முதலில் இறங்கிய சந்திரன் டிக்கியில் இருந்த பெட்டிகளை எடுத்து வெளியில் வைத்தான். அடுத்து இறங்கிய ஸ்ரீதரை பின்தொடர்ந்தாள் வித்யா. பெட்டிகளை கடகடவென்று வீட்டினுள் கொண்டு போய் நந்து வைக்க 2:08 மருமகளின் அருகில் வந்த ஜானகி, வாமா வித்யா, ரயில்ல வந்தது ரொம்ப கலப்பா இருக்கா? முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு என்று கலைந்திருந்த அவள் தலைமுடியை ஆதரவாக கோதி விட்டாள். தனக்கு இருந்த பரபரப்பில் தெருவிலேயே நிற்க வைத்து பேசுகிறோமே என்கிற உணர்வே இல்லாமல் ஜானகி பேச, நிர்மலா, ஆரத்தி எடுத்துடலாமா ஜானகி அம்மா? உள்ள போய் அப்புறமா பேசிக்கலாமே என்றாள் மெல்ல. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். இருப்பா ஸ்ரீதர், உள்ள போயிடாத. வித்யா பக்கத்துல வந்து நின்னுக்க. ஜோடியாய் நின்றவர்களுக்கு ஆரத்தியால் திருஷ்டி கழித்து வெளியே கொண்டு போய் கொட்டினார்கள். மனைவியோடு சேர்ந்து தானும் வெட்கப்பட்டு கொண்டே வீட்டினுள் நுழைந்தான் ஸ்ரீதர். ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார வைத்து கிண்ணத்தில் இருந்த பால் பழத்தை எடுத்து ஸ்பூனால் அவர்கள் உள்ளங்கையில் ஜானகி வைத்த நாழிகையில் தயங்கி தயங்கி அதை விழுங்கிய வித்யாவை தீர்க்கமாய் பார்த்தாள் நிர்மலா. வெடவெடவென நல்ல உயரம், ஒல்லிதான் என்றாலும் குச்சியாய் தோன்றாத உடல்வாகு, லேசான மஞ்சள் பூச்சோடு கூடிய சிவப்பு நிறம், தலையில் ஏகத்துக்கு எண்ணெய் தடவி அழுந்த வாரி பின்னலிட்டிருந்தது.
இன்னும் நாகரிகத்தின் சாயல் படியாத கிராமத்து பெண் என்பதை உணர்த்தியது. இதுவரை வாய் திறந்து ஏதும் பேசாவிட்டாலும் கண்ணில் இருந்த வெகுளித்தனமும் மிரட்சியான பார்வையும் தலையை கோதி வரவேற்ற மாமியாரை சிநேகமான சிரிப்போடு நிமிர்ந்து பார்த்ததும் வித்யாவை முதல் பார்வையிலேயே பிடித்து போயிற்று நிர்மலாவுக்கு. அன்பை மட்டுமே அறிந்த இந்த குடும்பத்துக்கு இந்த 19 வயது பெண் நிச்சயம் ஏற்றவள்தான் என்று புரிய சந்தோஷத்தோடு அவளை பார்த்து புன்னகைத்தாள். வித்யா, இவங்கள நினப்பு இருக்குல்ல, கல்யாணத்தப்ப அறிமுகம் செஞ்சு வச்சனே, எதிர் வீட்டுல இருக்காங்க, நிர்மலான்னு பேரு, ரொம்ப நல்லவங்க. இந்த தெருவுலயே வம்பு தும்புக்கு போகாத ஒரே மனுஷி. புருஷன் பேங்க்ல மேனேஜரா இருக்காரு, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, இப்ப ஸ்கூல் போயிருக்கு. மாமியாரே இவங்க கூட தான் இருக்காங்க. ரொம்ப ஒத்துமையான குடும்பம். தன் எதிரிலேயே தன்னை பற்றி ஜானகி உயர்வாக சொன்னது சற்றே சங்கடத்தை தர நிர்மலா பேச்சை மாற்றினாள். அதுக்குள்ள என்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே, முதல்ல உங்க வீட்டை பத்தி வித்யா தெரிஞ்சுக்கிட்டோம். வித்யா, இந்த 4 நாள்ல உன் புருஷனே நிறைய சொல்லியிருப்பான், ஆனாலும் நானும் சொல்றேன் கேட்டுக்க. உங்க மாமியார் ஒரு அற்புதமான மனுஷி. உன்னை அப்படியே தங்க தாம்பாளத்தை தான் வச்சு தாங்குவாங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வர நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். நீ வரப்போறன்னுட்டு 2 நாளா வீடே அமக்கலப்படுது தெரியுமா? விழிகளை உயர்த்தாமல் வித்யா கேட்டுக்கொண்டிருக்க, நம்மளை பத்தியும் கொஞ்சம் சொல்றது என்று நந்து குறுக்கிட்டதும் நிர்மலா குறும்புடன் தொடர்ந்தாள். கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்ல உங்களை தனியா விட்டுட்டு இவங்கெல்லாம் திரும்பிட்டாங்களோ, நீ ஒரு வாரமாவது இந்த வாளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சியோ? பாவம், இப்ப வந்து மாட்டிக்கிட்ட பாரு. எதுவும் புரியாமல் வித்யா தலை நிமிர்த்தி விழிக்க, என்ன நிர்மலாக்கா கால வாடுறீங்க என்று நந்து பொய் கோபத்துடன் முனகினான். புரியலல்ல, உன் அருமை கொழுந்தன்களை பத்தி தான் சொல்றேன். சந்திரனாவது கொஞ்சம் தேவலாம், புத்தகத்தை கண்ணுல காட்டிட்டா அதுவே கதின்னு பேசாம உட்காந்துருவான். இந்த 3வது வாலு நந்து இருக்கே, இது சரியான பொம்பளை தான். நாத்தனார் இல்லையே நீ குறப்பட்டுக்கவே செய்யாத, இது ஒண்ணு போரும். நிர்மலா கேலியோடு சொல்லிக் கொண்டு வருகையிலே நந்து இல்ல அண்ணி என்று நெளிந்தான். 15-16 வயதாகியும் கூட குறும்புத்தனமும் ஆர்வமும் மறையாத நந்துவை பார்த்ததும் புன்னகையை தாண்டி லேசான சிரிப்பும் வெளிப்பட்டது வித்யாவிடமிருந்து. விளையாட்டுக்கு சொன்ன வித்யா, வெறும் வாழ்த்தணும்னு நினைச்சிடாத, ரொம்ப புத்திசாலிங்க தெரியுமா? படிப்பு வேலைன்னு எதுலையுமே முதல் தான். அம்மாவுக்கு ஒத்தாசையா சமயத்துல காய் நறுக்கி தேங்காய் துருவி வீட்டை ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்ணி எல்லாமே இவங்க தான். மொத்தத்துல நல்ல இடத்துலதான் நீ வந்து சேர்ந்திருக்க. எங்க ஜானகிம்மா குணத்துக்கு ஏத்த மருமகளா நீ அமைஞ்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ஸ்ரீதரும் நீயும் கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். மேற்கொண்டு சில நிமிடங்கள் போல இருந்துவிட்டு கிளம்பிய போது நிர்மலாவின் மனது நிறைந்திருந்தது. அந்த நிறைவை மாமியாரிடம் வெளிப்படுத்த தங்கம்மாளும் அதையே உணர்ந்தாள். வாஸ்தவம்தான் நிர்மலா, கல்யாணத்தப்பவே பார்த்தேன். ஒத்த பொண்ணா பிறந்து வளர்ந்திருந்தாலும் மனுஷங்க கிட்ட அடக்கமா அன்பா இருக்க தெரிஞ்சவ மாதிரிதான் தோணுது. அம்மா சமீபத்துலதான் தவறி போயிட்டாங்களாம். பாவம், மனசுல என்னென்ன ஏக்கம் இருக்கோ எல்லாம் மறைஞ்சு போய் சந்தோஷமா இருந்தா சரி. மே 6 திங்கட்கிழமை மாலை மணி 6. வித்யா புடவையை கொசுவி வயிற்றை லேசாக எக்கி செருகிக் கொண்டாள். தலைப்பை முதுகை சுற்றி கொணர்ந்து வலது கையால் பிடித்துக்கொண்டு கண்ணாடி முன் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தாள். அலங்காரம் திருப்தி தர மேலே சுழன்ற ஃபேனை நிறுத்திவிட்டு வெளியே வந்தாள். வெளியே கிளம்ப தயாராகி கைகளை மடித்து மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு வித்யாவுக்காக காத்து நின்றிருந்த ஸ்ரீதர் இவளின் மெட்டி சத்தம் கேட்டு திரும்பினான். ரெடியா வித்யா? அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்ல, சொல்லிட்டு வந்துடுறேன். அவள் திரும்பும் முன் ஜானகியே பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தாள். இரு வித்யா, பூ வச்சுட்டு கிளம்பு, இப்பதான் சுவாமி படத்துக்கெல்லாம் போட்டு முடிச்சேன். வித்யாவை திருப்பி தலைமுடியில் சீராக நடுவில் இழை பிரித்து பூவை செருகி விட்டாள். கிளம்புமா, சீக்கிரமா போயிட்டு பொழுதோட வந்துருங்க. ஸ்ரீதர், ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போயிட்டு வா. நாள் தவறாமல் பெண்டாட்டியை ஸ்ரீதர் வெளியே அழைத்து போவதும் தினம் ஜானகி இப்படி வழியனுப்பி வைப்பதோடு அனாவசியமாய் ஒரு கேள்வி, எங்கே போகிறீர்கள், ஏன் போகிறீர்கள் என்று எதுவும் கேட்காமல் இருப்பதும் இந்த 10 நாட்களாகவே நடக்கும் சமாச்சாரம்தான். முதல் நாள் வித்யா வாயை திறக்க ஆரம்பிக்கலையே. வெளியே போறீங்க அதானே, போயிட்டு வாங்களேன். ஸ்ரீதருக்கும் கல்யாணத்துக்கு எடுத்த லீவு இன்னும் 2 வாரம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள 4 இடம் பார்த்துட்டு வந்துருங்க. உனக்கும் மெட்ராஸ சுத்தி பார்த்தாப்ல இருக்கும் என்று ஜானகியே அவர்களை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகும் நித்தமும் ஒரு கேள்வியும் கேட்டு தொணக்காமல் அனுப்பி கொண்டிருக்கிறாள். அவர்களாகவே கிளம்புவதற்கு முன்போ அல்லது வந்த பின்போ ஏதாவது விவரம் சொன்னால் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டாள். இன்றும் அவள் மலர்ச்சியோடு வாசல் வரை வந்து வழி அனுப்ப வித்யாவோடு சேர்ந்து தெருவில் ஸ்ரீதர் இறங்கின நிமிடத்தில் எதிர் வீட்டு சுந்தரம் ஆபீஸில் இருந்து வந்து ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான். ஹலோ, குட் ஈவினிங். என்ன சினிமாவுக்கா?
இல்ல, பீச்சுக்கு அப்படியே ஆபீஸ் ஃப்ரெண்ட் நாகராஜன் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு. ஜமாய்ங்க, ஹாவ் அ குட் டைம். கையை ஆட்டிக்கொண்டே ஸ்ரீதர் மனைவியுடன் நடக்க, பேச்சுக்குரல் கேட்டு வாசலுக்கு வந்த நிர்மலாவை பார்த்து சுந்தரம் சிரித்தான். எதிர் வீட்டு லவ் பேர்ட்ஸ் இன்னைக்கு சினிமாவுக்கு போல இருக்கு. ஏன் புதுசா எதுவும் ரிலீஸ் ஆகலையா? சுந்தரம் கண் சிமிட்டிக் கொண்டு சின்ன குரலில் கேட்க, நிர்மலா பதிலுக்கு சிரித்தாள். புதுசா கல்யாணம் ஆனவங்க லவ் பேர்ட்ஸ் அல்லாம நம்மள மாதிரியா இருப்பாங்க? சுந்தரம் இரண்டே தாவலில் மனைவியை நெருங்கினான். ஏன் ஏன் உனக்கும் எனக்கும் இப்ப என்ன குறைஞ்சு போயிடுச்சா? ஏதோ உனக்கு 35, எனக்கு 40 வயசு ஆயிட்டுதுங்கிறதுக்காக என்னமோ கிழவன் கிழவியாட்டம் சலிச்சுக்கிறியே ஒன்ன. கேலியாய் பேசியவாறு மனைவியை சுந்தரம் அணைக்க முயல, போலி கோபத்துடன் கண்ணை உருட்டி வேடிக்கையாய் கணவனை பயமுறுத்தின நிர்மலா, எதிர் வீட்டு வாசலிலிருந்து உள்ளே போக திரும்பின ஜானகி இவர்களது ஊடலை பார்த்துவிட்டு சிரிப்பதை உணர்ந்து வெட்கத்துடன் வேகமாக கணவனை விட்டு நகர்ந்தாள். மே 10 வெள்ளிக்கிழமை காலை மணி 11. நிர்மலா, நிர்மலா! ஜானகியின் குரல் கேட்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள் நிர்மலா. கூட வித்யாவும் நிற்பது புரிய கதவை திறந்து உள்ளே அழைத்தாள். என்ன விஷயமா? உள்ள வாங்களே. ஒண்ணும் இல்ல நிர்மலா, வித்யா பொழுது போகாம திண்டாடுறா. அதான் நிர்மலா வீட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் வாங்கிட்டு வா, இல்லாட்டி கொஞ்ச நேரம் பேசிட்டாச்சும் இருந்துட்டு வான்னு சொன்னேன். தனியா வர்றதுக்கு கூச்சமா இருக்கான், அதான் நானே கூட்டிட்டு வந்தேன். நிர்மலா புருவங்களை உயர்த்தினாள். என்ன வித்யா இது? யாராச்சும் கேட்டா சிரிக்க போறாங்க. எதிர் வீட்டுக்கு வரத்துக்கு துணையா வரணும். நீ பாட்டுக்கு வர வேண்டியதுதானே? வித்யா பேசாமல் நிற்க ஜானகியே பதில் சொன்னாள். புதுசு தானே, பழக பழக சரியாயிடும். சரி, நான் வரட்டுமா? வித்யா, நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா வா. ஜானகி கிளம்பி சென்றதும் வித்யாவை ஹால் சோஃபாவில் உட்கார வைத்து ஃபேனை சுழல விட்டு அருகிலேயே தானும் உட்கார்ந்து கொண்டாள் நிர்மலா. ஸ்ரீதருக்கு லீவ் முடிஞ்சு இன்னிலிருந்து திரும்ப ஆபீஸா? அதான் உனக்கு போர் அடிச்சிருக்கு. அப்பவே நீ வந்திருக்கலாம்ல. அவங்களையே இழுத்தடிச்ச பாவம். புஸ்தகம் படிக்கிற வழக்கம் உண்டா இல்ல? நான் படிப்பேன். அப்ப என்ன போலத்தான் எனக்கும் அது ஒண்ணுதான் பொழுதுபோக்கு. உங்க வீட்டை தவிர வேற அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எப்பவாச்சும் தெருவுல பார்த்தா வெறும் சிரிக்கிறதோட சரி. மத்தபடி புஸ்தகம் தான் எனக்கு சிநேகிதம். என்னது இது? நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன், நீ என்னமோ ஒத்த வார்த்தையில முனகுறியே. இங்க பாரு வித்யா, சகஜமா இருமா. என்கிட்ட போய் என்ன கூச்சம்? சரி, உன்னை பத்தி சொல்லு. உங்க சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானா? இல்ல, அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நீ படிச்சது? அங்கேயேதான், உள்ளூர் ஸ்கூல்ல +2 வரைக்கும் படிச்சேன். அப்புறம் நிறுத்திட்டேன். ஏன்? வந்து அப்பதான் அந்த லீவ்ல தான் எங்க அம்மா. நிர்மலாவுக்கு புரிந்தது. கர்ப்பப்பையில் புற்றுநோய் வந்து அது மார்பு வரை பரவி போனதில் முதலில் கர்ப்பப்பையையும் மார்பகங்களையும் பின் உயிரையுமே இழந்த வித்யாவின் அம்மாவை பற்றி ஜானகி ஏற்கனவே சொல்லி இருந்தாள். சாரி வித்யா, தெரியாம பழச கிளறிட்டேன். படிப்பை நிறுத்திட்டு ஊர்ல என்ன செஞ்சிட்டு இருந்த பொழுது போறதுக்கு? பக்கத்து எதிர் வீட்டுல என் சிநேகிதிங்க இருந்தாங்க. அவங்களோட ஏதாச்சும் பேசிட்டு இருப்பேன், இல்லாட்டி புஸ்தகம் ரேடியோ இப்படித்தான். சமையல் எல்லாம் செய்வியா? இல்ல, அவ்வளவா வராது. வீட்டுல அதுக்கு தனித்தனியா ஆள் இருக்கு. எனக்கு வெண்ணி தண்ணி வைக்க கூட தெரியாது. இப்பதான் எங்க அத்தை காஃபி போட கத்து கொடுத்திருக்காங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை கூட சற்றும் சங்கடம் இல்லாமல் வெகுளியாய் சொல்லிக் கொள்பவளை பார்க்கையில் நிர்மலாவுக்கு வித்யா மீதான பிடிப்பு அதிகரித்தது. அப்ப காஃபி சாப்பிட நான் வரலான்னு சொல்லு. முழு சமையலையும் கத்துக்கிட்டதும் சாப்பாடே சாப்பிட வந்துடுறேன் என்ன? வித்யா வெட்கத்தோடு சிரித்தாள். உங்க அப்பா வியாபாரம் செய்யறாருன்னு சொன்னாங்க. என்ன வியாபாரம்? ஹோல்சேல் மளிகை வியாபாரம். தாத்தா நாளையில இருந்து நடக்குது. அதோட எண்ணெய் மண்டி தவிர 4-5 ஏஜென்சியும் அப்பா புதுசா துவங்கி நடத்துறாரு. கோயம்புத்தூர்ல மில்லு ஒண்ணுல பங்கு பணமும் போட்டிருக்காரு. நிர்மலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்தனை பெரிய இடத்து பொண்ணா இவ? பின் எத்தனை எளிமையாக, சொல்ல போனால் நாகரிகமே தெரியாமல் இருப்பது எப்படி? நினைத்ததை வார்த்தையாக்கி அவளிடமே கேட்டாள். அதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஒன்னும் பிடிக்காது. கார்ல கொண்டு விட்டு கோயம்புத்தூர் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலான்னு அப்பா நான் சின்னவளா இருக்கப்பவே சொன்னாராம். ஆனா அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஜாஸ்தியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா இருந்தா பிடிக்காது அவங்களுக்கு. சொல்லிக்கொண்டே வந்தவள் கண்களில் லேசாக நீர் படர்ந்ததை கவனித்த நிர்மலா ஆதரவாய் அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அத்தனை சின்ன வயசுல போயிட்டவங்கள பத்தி கேட்கவே வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க வித்யா. இல்லாட்டி இப்படி தங்கமா புருஷனும் மாமியாரும் கிடைப்பாங்களா? ஜானகி அம்மா, அப்போ நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? நீயே தான் இத்தனை நாள்ல பார்த்து அனுபவிச்சிருப்பியே. வித்யாவின் கண்களில் திடீரென ஒரு சந்தோஷமான வெளிச்சம். ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மாமியார்னா என்னமோ புலி சிங்கம் மாதிரி எல்லாரும் ஊர்ல பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இவங்க என்னடானா கொள்ள ஆசையா இருக்காங்க.
புது வீட்டுக்கு வந்த மாதிரியே எனக்கு தோணல. எங்க வீட்டிலேயே இருக்கிறாப்புலதான் தோணுது. உங்க மாமியாரும் இப்படித்தான் இருப்பாங்களா? முதலில் இருந்த பயமும் தயக்கமும் நீங்கி சகஜமாய் மாமியாரை பத்தி பேசினவளை பார்க்க வேடிக்கையாக இருந்தது நிர்மலாவுக்கு. எனக்கு இவங்க மாமியாருங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி சொந்த அத்தை. அதனால எனக்கும் இந்த படுத்துற மாமியார் பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. இப்போ எங்க அவங்கள காணோம்? வெளிய போயிருக்காங்களா? இல்ல, உள்ள தூங்குறாங்க. 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதும் தூங்கிடணும் அவங்களுக்கு. அப்புறமா மத்தியானம் எந்திரிச்சு காஃபி, டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயில பார்க்க போயிருவாங்க. அப்புறம் ராத்திரி சாப்பாடு, படுக்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் வம்பு பேசுற சமாச்சாரம்லாம் ஆகாது. அதனாலதான் வேற யாரையும் விட உங்க வீட்டு பக்கம் தான் அடிக்கடி வருவாங்க. அன்றைக்கு என்னென்னவோ பேசிவிட்டு கையில் 2 புத்தகங்களோடு வித்யா வீடு திரும்பிய போது மணி 2க்கு மேல் ஆகியிருந்தது. மே 15 புதன்கிழமை மதியம் மணி 3. டிஃபனுக்காக பூரிக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த நிர்மலா தொட்டுக்கொள்ள என்ன பொரியல் செய்யலாம் என்பதை மாமியாரிடம் கேட்க கூடத்துக்கு வந்தவள் தங்கம்மாளை அங்கு காணாமல் வாசல் பக்கமாய் எட்டி பார்த்த போதுதான் அந்த ஆட்டோ வந்து நின்றது. கட்டை குட்டையாக, குண்டாக, கழுத்து, இடுப்பு, கை என்று ஒரு இடம் விடாமல் சதைக்கோளங்கள் தொங்க 60 வயதுக்கு மேல் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய தினசில் ஆட்டோவிலிருந்து ஒரு அம்மாள் இறங்கினார். துவைத்து உலர்த்திய துணிகளில் காய்ந்திருந்தவற்றை கொடியிலிருந்து எடுத்துக் கொண்டிருந்த தங்கம்மாளையும் மாவு கையோடு நின்ற நிர்மலாவையும் பார்த்துவிட்டு நேராக இவர்களிடம் வந்தார். இங்க 16ஆம் நம்பர் வீடு எதிர் வீடுங்க. அங்கதானே தாமோதரன்கிறவரு, அவர் மகனுக்கு கூட வித்யான்னு. ஆமாமா, அங்கதான். நிர்மலா சொன்னதை உறுதிப்படுத்தி கொண்டவர் மீட்டருக்கான பணத்தை கொடுத்து ஆட்டோ புறப்பட்டு போன பிறகும் எதிர் வீட்டை பார்க்க நடக்காமல் இவர்கள் வீட்டு படியேறி வந்தார். உங்களுக்கு அவங்க கூட நல்ல பழக்கமோ? இது என்ன அனாவசிய கேள்வி என்று லேசாக எரிச்சல் உண்டானதை அடக்கி கொண்ட நிர்மலா, நல்ல பழக்கம்தான், ஏன் கேக்குறீங்க, நீங்க யாரு என்றாள். வந்தவர் குரலை தழைத்து கொண்டார். நான் வித்யாவுக்கு சின்ன பாட்டி முறையாகணும். அவங்க அப்பாவை பெத்த பாட்டி எனக்கு சொந்த அக்கா. மந்தவழியிலிருந்து வரேன். இந்த விவரங்கள் எங்களுக்கு எதற்கு என்று நிர்மலா புருவத்தை சுருக்க வந்தவரே தொடர்ந்தார். இவங்க கல்யாணத்தப்போ நான் என் பொண்ணு கிட்ட நாக்பூர்ல இருந்தேன். அவளுக்கு வயத்துல ஆபரேஷன். அவ கூட இருக்க வேண்டிய நிர்பந்தம். கல்யாணத்துக்கு வர முடியல. நேத்து தான் இங்க புள்ள வீட்டுக்கு வந்திருக்கேன். ராஜரத்னம், அதான் வித்யாவோட அப்பா, எனக்கு நாக்பூருக்கே லெட்டர் போட்டிருந்தான். இந்த மாதிரி மெட்ராஸ்ல பொண்ணை கொடுத்துருக்கேன். நீ அங்க போறப்போ அடிக்கடி போய் கவனிச்சுக்க. சித்தின்னு, அதான் இன்னைக்கு வந்ததும் வராதுமா ஓடி வந்துட்டேன். மூச்சிறைக்க அவர் பேசுவது குழப்பத்தை தந்தது. இவர்கள் தவிப்பு புரிந்த மாதிரி அவரே, ஒன்னும் இல்ல, அவங்களோட உங்களுக்கு நல்ல பழக்கங்கிறதுனால மனுஷங்க எப்படின்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான். எல்லாம் நல்லவங்க தானே, மருமகளை படுத்த கிடுத்த செய்ய மாட்டாங்களே என நிர்மலாவுக்குள் கோபம் சுறுசுறுவென தலை தூக்கியது. இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அங்க போய் நீங்களே பாத்துருங்களேன். முகத்துல அரைந்த தினசில், அப்படி வம்பளக்கும் ரகம் நாங்க இல்ல என்று சொல்லாமல் நிர்மலா கூற, முறைத்தபடியே அந்த அம்மாள் நின்றதும் மேற்கொண்டு எதுவும் பேச இடாம் கூடாமல் நிர்மலா வீட்டுக்குள் வந்தாள். நிர்மலாவை தொடர்ந்து உள்ளே நுழைந்த தங்கம்மாள் தழைந்த குரலில், எதுக்காக அப்படி எடுத்தெறிஞ்சு பேசின? வித்யாவோட சின்ன பாட்டியாமே அவங்க, ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்கிட்டுமே. அந்த அம்மா கேட்ட முறையே எனக்கு பிடிக்கல. எதிர் வீட்டை பத்தி நம்ம கிட்ட என்ன கேக்குறது? அதுல என்னம்மா தப்பு? பொண்ணு அவங்களது, அது புகுந்த வீட்டுல கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல சந்தேகத்தை நம்ம கிட்ட கேட்டாங்க, அவ்வளவுதானே. அவ்வளவு அக்கறை உள்ளவங்களா இருந்தா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து விசாரிச்சிருக்கணும். இல்ல, வந்து வித்யாவை பார்த்தப்புறம் ஏதாச்சும் சந்தேகம் வந்திருந்தா இங்க வந்து விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு. தங்கம்மாள் உடனே பதில் கூறாமல் யோசனையுடன் நின்றுவிட்டு, நீ சொல்றதும் சரிதான். அக்கறை உள்ளவங்க தான் தனிப்பட்ட முறையில விசாரிக்கணுமே தவிரவும் இப்படி கண்டவங்க காணாதவங்க கிட்ட கேட்கறது தப்புதான் என நிர்மலா கோபத்தை மறந்து புன்னகைத்தாள். இந்த தங்கம்மாள் எப்போதுமே இப்படித்தான். ஒருத்தர் ஒன்றை தீவிரமாக சொன்னால் அதுதான் சரி என்பார். அடுத்த நிமிடமே இன்னொருத்தர் சேச்சா அது தவறு என்று அழுத்தி பேசினால் உடனே கட்சி மாறி இதுதான் சரி என்பார். நல்லவர் தான், வெகுளிதான், ஆனால் சரியான எடுப்பார் கைப்பிள்ளையும் கூட. யாருக்கும் எந்த விதத்திலும் தொந்தரவாக இல்லாத வரையில் சரிதான். ஆனால் என்றைக்காவது இந்த குணமே ஒரு பிரச்சனைக்கு அஸ்திவாரமாக அமைந்து விட்டால் அப்போதுதான் வம்பு வரும். என்னென்னவோ வேண்டாத யோசனைகளுடன் டிஃபன், இரவு சமையல் எல்லாவற்றையும் முடித்து 7 மணி தருவாயில் காற்றாட வாசலில் வந்து 2 நிமிடம் போல நின்றபோது எதிர் வீட்டில் சந்திரன் தெருமுனைக்கு சென்று ஆட்டோவை கூட்டி வந்ததையும், சின்ன பாட்டி அதில் ஏறி உட்கார் ஜானகியும் வித்யாவும் ஸ்ரீதர் வாசல் வரை வந்து வழி அனுப்புவதையும் நிர்மலாவால் பார்க்க முடிந்தது. மே 16 வியாழக்கிழமை மதியம் மணி 12. வா வித்யா, 2 புத்தகத்தையும் அதுக்குள்ள படிச்சுட்ட? நேத்தே முடிச்சிட்டேன். ஆனா உடனே திருப்பி கொண்டு வந்து கொடுக்க முடியல. வேற ஏதாச்சும் படிக்க இருக்கா?
இந்த ரேட்ல நீ படிச்சு முடிச்சா உனக்குன்னு ஒரு லைப்ரரியே வாங்க வேண்டியதுதான். ரொம்ப போர் அடிச்சா ஸ்ரீதர லீவ் போட சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு வர்றது. வித்யா பேசியவளை நிமிர்ந்து பார்த்தாள். கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, கிண்டல்லாம் இல்ல வித்யா. நிஜமா தான் சொல்றேன். லீவ் போட்டு இப்படி ஜாலியா சுத்துறதெல்லாம் இப்பதான் முடியும். அப்புறம் குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா ஒண்ணும் முடியாது. கல்யாணம் ஆன புதுசுல இப்படித்தான் 10 நாளைக்கு ஒரு தடவை இவர் லீவ் போட்டுருவாரு. காலையிலேயே வீட்டு விட்டு கிளம்பணும்னா ஜாலியா ஊர் சுத்திட்டு ராத்திரி தான் திரும்புவோம். அது ஒரு காலம். இப்ப முடியுமா? அதான் உங்களையும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஏன் வித்யா அழுத்துக்கிற? உனக்கு என்ன குறை இப்போ? தினம் சாயங்காலம் வெளியில போயிட்டு தானே இருக்கிறீங்க? போறோம் தான். ஆனா திரும்ப திரும்ப பீச்சுக்கும் சினிமாவுக்கும் எத்தனை தடவை போறதுங்க? அப்போ வெளியூருக்கு போயிட்டு வாங்களேன். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பெரியவங்களா பார்த்து சொன்னால நடக்கும். வித்யாவை நெருங்கி அமர்ந்து அவள் கைகளை நிர்மலா பற்றி கொண்டாள். ஊருக்கு போய் அப்பாவையும் மத்தவங்களையும் பார்க்கணும் போல இருக்கா வித்யா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜானகிமா ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, விட்டுடுங்க. இல்ல, உன் மனசுல நீ எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுற. சொல்லுமா. வித்யா தயங்கினாள். பின் மெதுவாக பேசினாள். நேத்து எங்க சின்ன பாட்டி வந்திருந்தாங்க. தெரியும், இங்க வந்துதான் அட்ரஸ் கேட்டாங்க. நான் தான் வீடு காட்டி விட்டேன். அவங்க கேட்டாங்க தேனிலவுக்கு எங்க போனீங்கன்னு. ஊட்டின்னு சொன்னேன். அடுத்த ஊருக்கு போய் 4 நாள் தங்குனது பெரிய தேனிலவான்னு கிண்டலா கேட்டாங்க. அவங்க மகன் காஷ்மீருக்கு போயிருந்தாராம். மக சிங்கப்பூருக்கு போறாங்களாம். பெருமையா சொன்னாங்க. 4 நாளா இருந்தா என்ன, 40 நாளா இருந்தா என்ன? இடமும் நாளுமா முக்கியம்? நம்ம மனசு தானே முக்கியம். அந்த 4 நாளும் நீ சந்தோஷமா இருந்தல்ல. அப்புறம் இன்னும் எத்தனையோ வருஷங்க நீங்க சேர்ந்து வாழ போறீங்க. சிங்கப்பூர் என்ன, அமெரிக்கா கூட தான் போயிட்டு வரலாம். இதுக்காகவா சலிச்சுக்கிட்டு பேசுற? கொஞ்சம் சமாதானமாக, கொஞ்சம் அதட்டலாக நிர்மலா பேச வித்யா சூழ் கொட்டி கொண்டு எழுந்து நின்றாள். என்னமோ தோணுச்சு, உங்களண்ட மனசு விட்டு பேசின. விடுங்க, நான் வரேன் என்றபடி அவள் வாசலுக்கு போக அப்படியே சில நிமிடங்களுக்கு உட்கார்ந்து என்னாயிற்று இவளுக்கு என்று யோசித்தாள் நிர்மலா. நேற்று வரை சந்தோஷமாக இருந்தவளுக்கு இன்று என்னாயிற்று? கணவன் மாமியாருடன் ஏதாவது சின்ன மனஸ்தாபமோ? வேலை ஏதும் செய்யாமல் வித்யா உட்கார்ந்திருக்கிறாள் என்று ஜானகி சொல்லி காட்டினாளோ? யோசித்த வரைக்கும் குழப்பம்தான் அதிகமானதே ஒழிய ஒன்றும் புரியவில்லை. மாலை மணி 7. ஜானகிம்மா, எங்க இருக்கீங்க? யாரு, நிர்மலாவா? இங்க சமையலறையில தான் இருக்கேன், வாயேன். என்னம்மா இது, மணி 7 ஆகுது, இன்னும் அடுப்பங்கரையிலே இருக்கிறீங்க? ராத்திரி சமையல் பலமா? அதெல்லாம் இல்ல, ஒரு ரசம் வச்சு அப்பளம் தான் புரிச்சு வச்சேன். இதோ ஆயிடுச்சு, அடுப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன், இரு. மெதுவா வாங்க. வித்யா இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்கா. ஏதாச்சும் சொல்லணுமா? இவங்க ஆபீஸ்ல யாரோ ஹைதராபாத் போயிட்டு வரப்போ 2 ஜோடி முத்து வளையல் வாங்கிட்டு வந்தாங்களாம். ஒரு ஜோடியை வித்யாட்ட குடுக்கலான்னு தான் வந்தேன். இப்படி கலர் கலரா வளையல் போட்டுக்க அவளுக்கு தானே ரொம்ப பிடிக்குது. ஆமாமா, நான் கூட போன வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ 2 டஜன் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. நாளைக்கு வளையல போட்டுட்டு வந்து காட்ட சொல்றேன். இருக்கட்டும். வித்யா பொழுது போகாம கஷ்டப்படுறாப்புல தோணுதே. இங்க பக்கத்துல லைப்ரரி எதுலயாவது வேணும்னா சேர்த்து விடட்டுமா? இன்னைக்கு கூட காலையில போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சேர்த்து விட, சின்ன பொண்ணு தானே, பாவம். மத்தியான நேரத்துல சும்மா படுத்து தூங்க பிடிக்கல. அதான் இப்படி சாயங்காலம் மத்தியானம்னு வெளியே போயிட்டு வாங்கன்னு நானே அனுப்புனேன். நீங்க மாமியார் மாதிரியே இல்லைன்னு அன்னைக்கு வித்யாவே சொல்லிட்டு இருந்தா. மாமியார்னா பின்ன எப்படி இருப்பாங்களாம்? தாய் இல்லாத பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு தாயா இருந்து கவனிச்சுக்க வேண்டாமா? ஆனா ஒரு வேடிக்கை பாரு. நேத்து வித்யாவோட சின்ன பாட்டி வந்திருந்தாங்க. உள்ள டிஃபன் சாப்பிட வந்தப்போ, தினம் வெளிய வாசல்ல ஏன் போகணும்? அதெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுறாதீங்க, கொஞ்சம் கண்டிப்பாவே இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எப்படி இருக்கு? அவங்க ஏதோ அக்கறையில அப்படி சொன்னாலும் நான் எப்படி வித்யா கிட்ட சொல்றது சொல்லு? அப்படியே சொல்லிட்டாலும் ஸ்ரீதர் தம்பி என்ன நினைச்சுக்கோ. தழைந்த குரலில் ஜானகி பேச பேச நிர்மலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதே சின்ன பாட்டி காஷ்மீருக்கு ஏன் போகவில்லை? வீட்டோடு இருந்தால் எப்படி? சின்ன வயது, அனுபவிக்க வேண்டாமா என்றதாக வித்யா சொன்னதற்கு இப்போது ஜானகி கூறுவது மாறுபட்டு இருக்க, என்ன குழப்பம் இது என்று ஒரு நிமிடம் வியந்தாள். ஆனால் உடனே தன் நினைப்பை மாற்றிக்கொண்டு ஜானகியை பார்த்து புன்னகைத்தாள். விடுங்க ஜானகி அம்மா, நாம எப்படி நடந்துக்கணும்னு இன்னொருத்தர் சொல்லியா தெரியணும்? நமக்கு இது சரி இது தப்புன்னு தேவைப்பட்டபடி நாமே நடந்துக்க மாட்டோமா என்ன? நீங்க இப்படியே இருங்க. சரி, நான் வரட்டுமா? அத்தை கோயில்ல இருந்து வந்திருப்பாங்க. வீட்டை பார்க்க நடந்த போது இப்படி அக்கறையுடன் பேசி நடந்து கொள்ளும் மாமியாருடன் வித்யாவுக்கு ஏதும் மனஸ்தாபம் இருக்காது என்றே நிச்சயமாக இப்போது தோன்றியது. பொழுது போகாததால் என்னவோ அப்படி சலிப்பாக பேசியிருக்கிறாள். நாளை பழையபடி இருக்க துவங்கி விடுவாள். ஜானகி அம்மாவிடம் போய் யாராவது கோபித்துக் கொள்ள முடியுமோ? மே 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6.
வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருந்த நந்து சமையலறையில் அவசரமாய் எட்டி பார்த்தான். என்னம்மா இது, ராத்திரி சாப்பாடு வெளியே ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம்ல, இன்னமும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? குழாயை திறந்து கையை கழுவிக்கொண்ட ஜானகி மேடையில் இருந்த துணியை எடுத்து துடைத்துக் கொண்டாள். சமையல் செய்யலப்பா, டிஃபன் பாத்திரங்களை ஒழிச்சு போட்டேன். பாலை எடுத்து அலமாரியில வச்சு மூடிட்டு இதோ வந்துகிட்டே இருக்கேன். இல்லாட்டி பூனை குடிச்சிரும். நீ போய் அண்ணா அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு போ. சீக்கிரமா வெளியே வாங்கம்மா, நேரமாவது. கூடத்து பக்கமாய் வந்தவன் அப்பா தயாராக சோஃபாவில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான். அட, வரல வரலன்னு தகராறு பண்ணிட்டு கடைசியில அப்பா தான் முதல்ல கிளம்பி நிக்கிறாரு. தாமோதரன் கையை தூக்கி சோம்பல் முறித்தபடி புன்னகையோடு சொன்னார். வேணாம், நான் வரலன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, போறத சீக்கிரமாவது போயிட்டு பொழுதோட திரும்பி வந்துடலாம் தான் சடக்குன்னு கிளம்பிட்டேன். எங்களுக்கெல்லாம் வயசாகுதுப்பா. உங்கள மாதிரி நினைச்சப்போ 4 இடம் சுத்துறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. அது சரி, எங்க மத்தவங்கள காணும்? முன்னாலேயே சொல்லியும் நேரத்துக்கு யாருமே தயாரா இல்ல. நாம போறதுக்குள்ள படத்துக்கு வணக்கம் போட்டுடுவாங்க. நேரா ஹோட்டலுக்கு மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். அவன் முடிக்கும் முன் ஜானகி வெளியே வந்தாள். தோ நானும் கிளம்பிட்டேன். ஸ்ரீதர் வித்யாவும் எங்க? அண்ணி என்று 4 தரம் கூப்பிட்டு பதிலேதும் வராததால் நந்து அவர்கள் அறைக்குள் நுழைந்தான். வெள்ளை ஜார்ஜெட் புடவைக்கு பொருத்தமாக வெள்ளை முத்து வளையலை கையில் நுழைத்துக் கொண்டிருந்தாள் வித்யா. வளையல் சின்ன அளவு போலிருக்கிறது. பல்லை கடித்து உதடுகளை இறுக்கி அழுத்தமாய் வளையலை கைக்குள் தள்ளி கொண்டிருந்தவளை பார்த்து நந்து சிரித்தான். இப்படி திட்டிக்கிட்டே போட்டா வளையல் நுழையுமா? அதான் கோச்சுக்கிட்டு அடம் பண்ணுது. ஒரு தரம் என் கண்ணுல சமத்தா சொன்னா பேச்ச கெடுமான்னு அன்போட சொல்லி ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். அடக்க முடியாமல் சிரித்த வித்யா வளையலை போட்டுக்கொண்டு ஸ்டாண்டில் இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். பாத்ரூமிலிருந்து முகத்தை துடைத்துக் கொண்டே வெளிவந்த ஸ்ரீதர் அவளை ஒரு தரம் அழுத்தமாக ஏறிட்டான். பின் ரசனையுடன் விசிலடித்தவன் தம்பி பக்கம் திரும்பி கண்களை சிமிட்டினான். உங்க அண்ணி படா மாடர்ன் ஆயிட்டால, எல்லாத்தையும் மேட்சா போட்டுட்டு இருக்கா பத்தியா? இத்தனை அலங்காரத்துக்கும் ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்காது. நீ மத்தியானம் பார்த்தப்பவே கண்ணாடி முன்னால் தானே நின்றுட்டு இருந்தா. அதை ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து இங்கதான் நிக்கிறதா ஞாபகம். ஏன் அண்ணி, இந்த ஃபேஷன் எல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? வித்யா பரிதாபமாய் முழித்து கொண்டு நிற்க இவர்களை தேடிக்கொண்டு வந்த ஜானகி அவள் உதவிக்கு வந்தாள். வித்யா, ஏன் இப்படி நிக்கிற? வழக்கம் போல இவங்க கலாட்டா பண்றாங்களா? ஏண்டா இவளை அழவிடுறீங்க? பதில் பேச தெரியாம ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா உங்க குஷிக்கு கேட்க வேணாமே. ஐயோ, நாங்க ஒன்னும் அழ வைக்கலம்மா. சும்மா ட்ரெஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு பாராட்டி தான் பேசணும் இல்லன்னு. நந்து சிரிப்பை அடக்க முடியாமல் பேச ஸ்ரீதர் பக்கமாய் திரும்பினாள் ஜானகி. ஏன்பா, இவன் தான் சின்ன பையன் என்னமோ சொல்றானா, நீயுமா சேர்ந்துக்கிறது? நல்ல பிள்ளைங்க போங்க. சும்மா விளையாட்டுக்கு தானம்மா. நீங்களே சொல்லுங்க, போன 19ஆம் தேதி இவ எவ்வளவு பட்டிக்காடா இருந்தா, இப்ப பாருங்க பயங்கர ஸ்டைலா ஆயிட்டா. அதான் என்ன மாயண்டா இதுன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கோம். ஜானகியும் சேர்ந்து சிரித்தாள். சரி போதும் விடுங்க, அங்க தியேட்டர்ல நமக்காக சந்திரன் காத்துட்டு இருப்பான். நாழியாவது வாங்க வெளியில. அவள் தலை மறைந்ததும் ஸ்ரீதர் நந்துவை பார்த்து மீண்டும் கண்ணடித்தான். இப்ப போதும்டா, பாவம் அழுதுற போறா. பாக்கி அப்புறமா வச்சுக்கலாம். ராத்திரி வேற ஹோட்டல்ல சாப்பிட போனோம். ஏற்கனவே கை நடுங்கும். நாம வேற கலாட்டா பண்ணிட்டா அப்புறம் பிளேட்டையே கீழே தள்ளி உடைச்சிருவா இல்லையா வித்யா? மறுபடியும் விடாமல் அவர்கள் கேலி செய்ய தாங்க முடியாமல் வித்யா வெளியே வந்து ஜானகியின் பக்கத்தில் போய் பாதுகாப்பாய் நின்று கொண்டாள். எல்லோருமாய் கிளம்பி வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கி நடக்கும் போதும் மாமியாரின் அருகிலேயே இருந்தாள். வீட்டை நந்து பூட்டிய நாழிகையில் எதிர்வீட்டு வாசல் நின்றிருந்த தங்கம்மாவிடம், சினிமாக்கு போயிட்டு வரோம்மா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 1 மாசம் முடியுதான், அதான் கொண்டாடுறாங்களாம். எதுக்குடான்னு நாங்க சொன்னா கூட கேட்காம எல்லாருக்கும் சினிமாவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. சின்னஞ்சிறுசுங்க, இவங்க போனா பத்தாதா? நாங்க வீட்டிலே இருக்கோம்னா கேட்கல என்ற ஜானகி, போயிட்டு வாங்களேன், ஆசையா கூப்பிடுறாங்களே என்று தங்கம்மா பதில் கூறியதை காதில் வாங்கியபடி பெருமிதத்தோடு நடக்க, அத்தனையையும் பார்த்து கேட்டுக்கொண்டு உள்கூடத்தில் உட்கார்ந்திருந்த நிர்மலாவுக்கு 2 நாட்களுக்கு முன் இந்த அன்பான குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ என்று அனாவசியமாக தான் குழம்பியது நினைவுக்கு வர அவள் உதட்டை ஒரு புன்னகை ஆக்கிரமித்தது. இத்தனை சந்தோஷமாய் மாத வெட்டிங் டே கொண்டாடுபவர் வீட்டில் மனஸ்தாபமாவது மண்ணாங்கட்டியாவது. ஜூன் 16 ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி 3. பால் காய்ந்து பொங்க ஆரம்பித்ததும் அடுப்பை தணித்தாள் ஜானகி. டபரா டம்ளர் செட்டுகளை தயாராய் அடுப்பருகில் மேடையிலேயே வித்யா வைக்க அவற்றில் சர்க்கரையை முதலிலேயே போட்டு பாலை ஊற்றி டிகாக்ஷனை திட்டமாக கலந்தாள். இந்தா வித்யா, முதல்ல ஸ்ரீதருக்கு கொடுத்துட்டு வா. நான் உங்க அப்பாவுக்கும் சந்திரன் நந்துவுக்கும் கொடுக்குறேன். அப்புறமா நாம எடுத்துக்கலாம். வித்யாவின் கையில் ஒரு செட்டை தந்தவள் மற்றவற்றை ஒரு தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டாள்.
மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்ட தூக்கம் முடிந்து எழுந்து முகம் கழுவி கொண்டிருந்த கணவனிடம் காஃபியை நீட்டி அவன் குடிக்கும் வரை அருகிலேயே நின்று டம்ளர் டபராவை வாங்கி கொண்டு வெளியே வந்த வித்யாவின் கண்களில் அப்போதுதான் ஹாலுக்குள் நுழைந்து கொண்டிருந்த சின்ன பாட்டி பட்டார். அட பாட்டியா, வாங்க வாங்க. கூடத்தில் அமர்ந்திருந்த தாமோதரன் தலையை சிரித்தபடி வாங்க என்றதும் நல்லா இருக்கீங்களா, பார்த்து 10 நாளாக போதேன்னு வந்தேன் என்றார் சின்ன பாட்டி. குரல் கேட்டு ஸ்ரீதரம் வெளியே வந்து எட்டி பார்க்க, சின்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா மாப்ள, இன்னைக்கு லீவ் போல இருக்கு என்றவாறே சமையலறை பக்கமாய் நடந்தார். அவர் அருகில் வந்து நின்ற ஜானகி சமையலறை கழைத்து போய் அங்கேயே ஒரு ஓரமாய் நாற்காலி ஒன்றை கொண்டு வந்து போட்டாள். உட்காருங்கம்மா, நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க, முதல்ல தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? தாராளமாய் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்ட பாட்டி ஜானகி கேட்பது காதிலேயே விழாத மாதிரி பேத்தியை அழுத்தமா ஏற இறங்க பார்த்தார். பின், என்ன வித்யா, சௌக்கியமா இருக்கியா? கொஞ்சம் இளச்சாப்புல தெரியுதே, உடம்பு கிடம்பு சோகம் இல்லையா என்ன என்றார். அதெல்லாம் இல்லையே பாட்டி, எப்பவும் போலத்தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வரக்கூடாதா? போன ட்ரிப் வந்தப்பவே சொன்னனே. குழந்தைங்களையா? எங்க, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையான டிவி பார்த்துக்கிட்டு இந்தண்ட அந்தண்ட நகர மாட்டேங்குதுங்க. வாடானா எங்க வருதுங்க? இந்த காலத்து பசங்க தானே ராஜா தானே மந்திரி எல்லாம் தெரிஞ்சதுங்களா வளைய வருதுங்களே தவிர நாம சொல்றதை எங்க காதுல வாங்குதுங்க? 2 நிமிடம் போல மௌனமாக இருந்த ஜானகி மறுபடி என்ன சாப்பிடுறீங்கம்மா என்று மரியாதையுடன் கேட்க, பாட்டி இப்போதுதான் அந்த கேள்வி காதில் விழுந்தா மாதிரி திரும்பினாள். சாப்பிடுறது கிடக்கட்டும், நீங்களும் வந்து இப்படி உட்காருங்க. பார்த்து 10 நாள் ஆகுதே, பொண்ணு என்ன செய்தோன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். வித்யா என்ன சொல்றா? கை காரியங்கள்லாம் நல்லா பழக்கிக்கிட்டாளா? உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறாளா? வித்யா வெட்கத்தில் நெளிந்தாள். வித்யா வந்ததுல இருந்து தான் வீடே கலையா இருக்கு, எனக்கு பொண்ணே இல்லைங்கிற குறையே தெரியல என்று வாஸ்தவமான அன்போடு ஜானகி பேச, சின்ன பாட்டி பெரிதாய் தலையாட்டி ஆமோதித்தாள். அப்படித்தான் இருக்கணும். இப்ப கொடுங்க காஃபிய. முதல்ல காதுக்கு தீனி, அப்புறம் தான் வயிற்றுக்கு. என்ன நான் சொல்றது? ஜானகி சந்தோஷத்தோடு அடுப்படி பக்கமாய் போக எழுந்ததும் சின்ன பாட்டி அவசரமாய் கூப்பிட்டார். அடடா, நீங்க ஏன் போறீங்க? வித்யா போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரட்டுமே. மருமக வந்தாச்சுன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா வித்யா? நீ போய் கொண்டா போ. வித்யா தலையாட்டி விட்டு காஃபி கலந்து எடுத்து வந்தாள். அதை வாங்கி வேகமாய் ஆற்றி பரபரவென குடித்தவர் டம்ளரை வித்யாவிடமே திருப்பி கொடுத்தார். நல்லா தான் இருக்கு, ஆனா இவ்ளோ சக்கரை போட்டுக்க கூடாது, துளி குறைச்சிருக்கலாம், பரவாயில்ல. அதை வைத்து விட்டு திரும்பி வந்த வித்யாவிடம், உங்க அப்பா லெட்டர் போடுறானா அடிக்கடி? எப்போ வந்து மகளை பாக்குறதா இருக்கானா? மருமகளை முந்திக் கொண்டு ஜானகியே பதில் சொன்னாள். போடுறாரு, வாரம் ஒரு லெட்டர் கண்டிப்பா வந்துடும். ஆனா வித்யாவுக்கு நேரடியா போட மாட்டாரு, ஸ்ரீதருக்கு போடுவாரு, இல்லாட்டி அவங்க அப்பாவுக்கு எழுதுவாரு. சின்ன பாட்டி புருவத்தை சுருக்கினார். ஏன் பொண்ணுகள்ல போடணும் கடுதாசி? வித்யா நிமிர்ந்தாள். யாருக்கு போட்டா என்ன பாட்டி, முக்கியமான விஷயம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதா? அதுவும் சரிதான். இல்ல, பொண்ணை கட்டி கொடுத்தப்புறம் விட்டது கவலைன்னு விட்டேத்தியா இருக்கானோங்கிற நினைப்புல கேட்டேன். நேரா இன்னும் வரலல்ல? இல்ல, இந்த மாசத்துல ஒரு நாள் வர்றதா போன்ல போன லெட்டர்ல எழுதினாரு. வரட்டும் வரட்டும். வர்றப்போ வெறுங்கையோட வீசிட்டு வராம 2 மூட்டை அரிசி, 1/2 மூட்டை பருப்பு, மத்த மளிகை சாமான்களையும் கடையில இருந்து எடுத்துட்டு வர சொல்லி எழுதி போடுங்க. எண்ணெய் டின்ல 2யுமே ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு தலா 4 டின்னையும் எடுத்து கூட வச்சுக்கிட்டு வந்துட்டா ஆச்சு வேலை. பெரிய சம்சாரம். இங்க உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். ஜானகி பதில் பேசாமல் நிற்க வித்யாவுக்கு லேசான எரிச்சல் உண்டானது. இதென்ன வேண்டாத தலையீடு? அப்பா வரும்போது என்ன கொண்டு வந்தால் இந்த பாட்டிக்கு என்ன? வந்தோமா, பார்த்தோமா, 4 நல்ல வார்த்தை சொன்னோமா என்று புறப்பட்டு போகாமல் இதென்ன வீண் பேச்சு? இந்த சின்ன பாட்டிக்கு ஆதி நாளிலிருந்தே கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் உண்டுதான். ஆனால் இவர் பேசுவதை அம்மா எப்போதுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். எனக்கு சொந்த மாமியாரு நல்லவங்களா அமைஞ்சு போயிட்டாங்க, அத்தனை கத்தின சின்ன மாமியார் தான் எல்லாத்துலயும் தலையிட்டு ஆட்டி வச்சிருவாங்க என்று அம்மா முன்பு குறிப்பிட்டது நினைவுக்கு வந்தது. இங்கே இப்போது வந்து எதற்காக இப்படி வீண் ஆசைகளை கிளப்பி விடுகிறாள்? என்ன பேசாம இருக்கீங்க? அதெல்லாம் வெக்கப்படாம எழுதி போடுங்க. செய்ய கடமைப்பட்டவன், அதை மறக்காதீங்க. யாருக்கு செய்ய போறான்? பெத்த பொண்ணுக்கு தானே. இந்த பேச்சு மேற்கொண்டு தொடர்வதில் விருப்பமில்லாதவள் போல ஜானகி பேச்சை மாற்றினாள். ஏம்மா, இப்ப எப்படி வந்தீங்க? ஆட்டோலியா? வெயில் மண்டைய ஓட்ட போட்டிருக்குமே. வந்தேன் புறப்பட்டேன்னு அவசரமா கிளம்பாதீங்க. ராத்திரி இருந்து சாப்பிட்டுதான் போகணும். ஸ்ரீதர் கிட்ட சொல்லி டாக்ஸிலே கொண்டு விட சொல்லி. ஜானகி முடிக்கும் முன்னர் பாட்டி குறுக்கிட்டாள். நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லி கட்டாயப்படுத்திடாதீங்க. ராத்திரி வரைக்கும்லாம் இருக்க முடியாது. இருட்டுறதுக்குள்ள போலன்னா கவலையோட தேடிட்டு வந்துருவான் என் பையன். அதை விடுங்க, ஏதோ காரியமா இருந்தீங்க போல இருக்கு, நான் வந்து கெடுத்துட்டேன்.
நீங்க பாட்டுக்கு கை காரியத்தை கவனிங்க. பேசிக்கொண்டே போன பாட்டி சுற்றுமுற்றும் பார்த்தபடி எழுந்து நின்று, கொஞ்சம் கொல்ல பக்கம் போனா தேவல. வித்யா, பாத்ரூம் எங்க இருக்கு சொல்றியாமா என வாங்க பாட்டி என்றவாறு வித்யா நடந்தாள். சமையலறையை தாண்டி தாழ்வாரத்தில் இருந்த பாத்ரூமுக்கு அழைத்து போனதும் சின்ன பாட்டி அறைக்குள் செல்லாமல் நாலா பக்கமும் பார்த்துவிட்டு குரலை தழைத்து பேச ஆரம்பித்தார். பாத்ரூம்க்கு போகணும்னு சும்மா தான் சொன்னேன் வித்யா. அங்க உங்க மாமியார் கடுவன் பூனை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கப்போ எதிர்ல பேச வேணாம் தான் இங்க தனியா அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி தனியாய் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று புரியாமல் வித்யா விழிக்க சின்ன பாட்டி மேலும் அருகில் வந்து கிசுகிசுப்பாய் பேசினார். ஒன்னும் இல்ல, கல்யாணமாயி 2 மாசம் ஆப்போதே. இவங்க சுயரூபம்லாம் இப்பத்தானே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதான் கேட்போம்னு தனியா கூட்டிட்டு வந்தேன். வித்யா இப்போது அதிகமாய் திருதிருத்தாள். அட, என்ன நீ ஒண்ணுமே புரியாதவளா இருக்கியே. இந்த வீட்ல உன்னை எப்படி நடத்துறாங்க எல்லாரும்? நல்லா தான் நடத்துறாங்க. ஏன் நல்லா தான்னா திட்டிக்கிட்டி ஒன்னும் செய்யறது இல்லையா? திட்டுறதா? என்னையா? எதுக்கு? எதுக்குன்னு என்ன கேள்வி கேக்குறியே? சரி, அதை விடு. புருஷன் எப்படி நடந்துக்கிறாரு? அன்பா இருக்கிறாரா? அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே அன்பா தான் இருக்கிறாங்க. இருப்பாங்க இருப்பாங்க. முதல்ல அப்படித்தான் இருப்பாங்க. அப்புறம் போக போக தான் தெரியும் இவங்க லட்சணம்லாம். உங்க வீட்ல இருந்து அதை கொண்டா இதை கொண்டான்னு அல்பத்தனமா ஏதாவது புடுங்கிக்கிட்டே இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவே யார் மூலமாவது ஏதாச்சும் கொடுத்தனுப்பி விட்டா கூட இப்படி காசை செலவழிச்சு ஏகத்துக்கு செய்யாதீங்க. உங்க திருப்திக்கு கொஞ்சமா அமிச்சா போதும்னு சொல்லிடுறாங்க. அவள் பேசுவது காதில் விழாத தினசில் பாட்டி கண்களை இடுக்கிக் கொண்டாள். வேலைலாம் நீயே செய்றியா இல்ல ஆள் ஏதாச்சும் இருக்குதா? வீட்டோட வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா பாட்டி. அப்புறம் சமையல அத்தையே தான் செய்யறாங்க. எனக்குன்னு ஒரு வேலையும் இல்ல. பாதி நேரம் பொழுது போகாம தான் தவிக்கிறேன். அது சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அங்க அத்தை ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்களே. வாங்க உள்ள போயிடலாம். பதிலுக்கு காத்திராமல் விடுவிடுவென நடந்தவளின் கையை பற்றி பாட்டி இழுத்து நிறுத்தினார். நீ கெட்டிக்கார பொண்ணுதான். உன் மனுஷங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சாமர்த்தியமா தான் நடந்துக்கிற. ஆனா எனக்குத்தான் மனசு கேட்க மாட்டேங்குது. தளதளன்னு எப்படி இருப்ப? கையெல்லாம் குச்சியாய் அழைச்சி வளையல் லொடலுடன் உழுதே. முகத்துல ஏன் இவ்ளோ பரு? வாரம் 2 தரமாவது எண்ணெய் குளியல் குளிக்கிறல்ல. உடம்புல சூடு ஏறி போயிருக்கு. அதான் இப்படி கட்டியா வாரி கொட்டுது. சந்தனத்தை அரைச்சு பூசிக்க. கசகசாவை பால்ல அரைச்சி துளி குங்குமம் போட்டு குடி. டப்பா டப்பாவா சாமான் அனுப்புற உங்க அப்பன் பார்த்தா மனசு கஷ்டப்படத்தான் போறான். நான் வேணா உங்க மாமியார்ட்ட சொல்லட்டுமா? தாயில்லா பொண்ணு, நீ கஷ்டப்பட்டா மனசு கேட்கல. குரல் செம்ம பேசிய பாட்டி புடவை தலைப்பை கண்களில் துடைத்துக் கொள்ள இது நாழிகை இறுகி போயிருந்த வித்யாவுக்குள் சின்னதாக ஏதோ நெகிழ்ந்தது. வீணா கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க பாத்ரூம் போயிட்டு வாங்க என்று சொல்லி உள்ளே போக திரும்பிய போது கைவளையல் அதிகமாக லொடலொடக்கிறா மாதிரியும் கன்னங்கள் பருக்களால் சொரசொரக்கிறா மாதிரியும் தோன்றின. கூடவே பாட்டி ஒரு அதிக பிரசங்கி என்று சற்று முன் நினைத்தது தவறோ என்று கூட நினைக்க தோன்றியது. அன்று வீட்டின் இண்டு இடுக்குகளை கூட விடாமல் அலசி ஆராய்ந்து விட்டு பாட்டி புறப்பட்ட போது இருட்ட துவங்கி இருந்தது. இவர்களுடைய வற்புறுத்தலை லட்சியம் செய்யாமல் தானே தெருமுனையில் ஆட்டோ பிடித்துக் கொள்வதாய் சொல்லிவிட்டு கிளம்பின சின்ன பாட்டி வாசலில் நிர்மலா நின்றிருந்ததை சாக்காக எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டில் நுழைய நிர்மலா முகம் சுளித்தாள். என்னம்மா, நல்லா இருக்கிறியா? வாங்க. வேண்டா விருப்பாய் அவளின் குரல் வெளிப்பட்டதை கவனிக்காமல் சின்ன பாட்டி பேச ஆரம்பித்தார். உன் பேர் என்ன சொன்ன? நிர்மலா. நிர்மலா. வித்யாவை பார்க்கத்தான் வந்தேன். தாய் இல்லாத பொண்ணு. கேள்வி முறை இல்லைன்னு யாரும் அவளை அலட்சியப்படுத்திடக்கூடாது பாரு. அதான் முடிஞ்சப்போ எட்டி பார்த்துட்டு போறேன். எதிர் வீட்டுல தானே இருக்கிற, கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. அவங்களே பார்த்தா அப்படி ஒண்ணும் நல்ல மனுஷங்களா தெரியல. எதுக்கும் நீ கண்ணை வச்சுக்க. கொடுமை கிடுமைப்படுத்துனாங்கன்னா என்னண்ட மறக்காம சொல்லு. என்ன, நான் வரேன். சும்மா ஒரு வார்த்தை உன் காதுல போடத்தான் வந்தேன். ஒரு நிமிஷம் அப்படியே நின்று இவள் பதில் பேசாது இருக்கவும் விறுவிறுவென இறங்கி நடப்பவளை பார்த்து நிர்மலாவுக்கு கோபமும் ஆத்திரமும் மண்டின. வந்தவள் பேத்தியை மட்டும் பார்த்துவிட்டு போகாமல் இதென்ன பெரிய விசாரணை? அவர்களை பார்த்தால் நல்ல மனிதர்களாக தெரியவில்லையாம். எவர்களை? ஜானகி அம்மா குடும்பத்தாரையாம். ச்சே, தராதரம் பார்க்க தெரியாதவர்களுக்குத்தான் இப்படி கோணல் புத்தி வரும். இதை போய் நாம் பெருசுபடுத்துவானேன்? சின்ன பாட்டி சொன்னதை பற்றி அப்போதே பிரயத்தனப்பட்டு மறந்து போனாலும் மறுநாள் தங்கம்மா பேசும்போது மறுபடி நினைக்கத்தான் வேண்டியிருந்தது. ஜூன் 17 திங்கட்கிழமை மதியம் மணி 1. ஷர்ட்டை டேபிளின் மீது வைத்திருந்த ஜமக்காலத்தில் வைத்து சுருக்கமில்லாமல் நீவி விட்டாள் நிர்மலா. இடது பக்கம் இருந்த கிண்ணத்திலிருந்து துளி தண்ணீரை எடுத்து ஷர்ட்டில் பரவலாக தெளித்தாள். சூட்டுடன் இருந்த இஸ்திரி பெட்டியை எடுத்து தேய்க்க ஆரம்பித்தாள். தூக்கம் வராமல் புரண்ட தங்கம்மாள் சோஃபாவிலேயே காலை நீட்டி படுத்து நிர்மலாவை பார்க்க திரும்பினார். இன்னைக்கு ஏன் நீயே இஸ்திரி பண்ணிட்டு இருக்க? வாசல்ல ஆள் வரலையா?
இல்ல, இந்நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இப்பதான் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க தூங்கலையா அத்த? என்னமோ தூக்கமே வரல. இன்னைக்கு காலையில ஜானகி அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பலேருந்து மனசே சரியில்ல. நான் கூட கேட்கணும்னு நெனச்சேன். இன்னைக்கு என்ன அதிசயமா காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டீங்க? எப்பவும் சாயங்காலமா போற வழக்கம் தானே? அப்படித்தான் வழக்கம். இன்னைக்கு ஜானகி வந்து துணைக்கு கூப்பிட்டதும் போயிட்டேன். சரி, அதுல மனசு சரியில்லாம போக என்ன இருக்கு? ஆ? என்னன்னு சொல்றது? நல்லா இருக்கிற குடும்பத்துல விரிசல விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி வைத்துவிட்டு நிர்மலா திரும்பினாள். விரிசலா? என்னத்த சொல்றீங்க? ஆ. ஜானகி வாயிலிருந்து முறையா வித்யாவை பத்தி குத்தமா வார்த்தை வந்துச்சு. இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்குங்க. கை காரியம் பத்தல. கத்துக்க முனையறதும் இல்ல. எப்ப பாரு படுக்க புஸ்தகம் தான். 2 வார்த்தை அதட்டி சொல்ல எனக்கும் பயமா இருக்குன்னு சலிச்சுக்கிற மாதிரி சொன்னா. என்னவோ ஏதோவென்று நினைத்த நிர்மலா நிம்மதியாய் பெருமூச்சு விட்டாள். இவ்வளவுதானா? இது பெரிய விஷயமா அத்த? வித்யா சின்ன பொண்ணு. 19 வயசு தான் ஆகுது. இந்த காலத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கு இந்த வயசுல கல்யாணமே ஆறதில்ல. இதுல இவள போய் தப்பு சொல்லலாமா? எல்லாம் தானே பழகிக்குவா. அதத்தான் நானும் ஜானகி கிட்ட சொன்னேன். நானும் இப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா பாக்குறவங்க கேக்குறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேத்து அவங்க சின்ன பாட்டி கூட என்ன இப்படியே கோயில் மாடி மாதிரி விட்டு வச்சிருக்கீங்க? நல்லா அதட்டி வீட்டுக்காரியம் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டி குடுத்துன பாங்க எப்படி வரும்னு கேட்டுட்டாங்க. எனக்கு எப்படியோ ஆயிடுச்சுன்னு ஜானகி வருத்தப்பட்டுக்கிட்டா. பட்டென்று நிர்மலாவுக்கு ஏதோ ஞாபகத்தில் எட்டி பார்த்தது. நீங்க சொன்னதும் நினைப்பு வருது அத்த. காலையில வித்யா கூட இங்க வந்தா. முகத்துல சொரத்தே இல்ல. வர வர அத்தை முன்ன மாதிரி இல்ல. சுள்ளுன்னு கோச்சுக்கிறாங்க. அது செய் இதை செய்யு தொணன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொண்ணுகின்னு இல்லாதனால உன் அருமை அவங்களுக்கு தெரியலன்னு சின்ன பாட்டி கூட வருத்தப்பட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னான். குடும்பம்னா இவங்க சொல்றதும் அவங்க குறைப்பட்டுக்கிறதும் வீட்டுக்கு வீடு சகஜம் தானே. யார் வீட்டுல சண்டையே இல்ல சொல்லுங்க. ஏன் நம்ம வீட்டுல கூட தான் முன்ன நிறைய இருந்திருக்கு. இத்தனைக்கும் நீங்க எனக்கு சொந்த அத்தை. இருந்தும் கூட நமக்குள்ள முதல்ல ஒத்துக்காம தானே இருந்துச்சு. அப்புறமா பழக பழக எல்லாம் மறைஞ்சு போய் இப்ப நாம சுமூகமா ஆயிடலையா? அது சரி. இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம தூங்குங்க. நீங்க கூடிய மட்டும் இதெல்லாம் பெருசுப்படுத்தாம விட்டுடணும். அவங்களா வந்து சொன்னா கூட காதுலயே போட்டுக்க கூடாது. கொஞ்ச நாள் தானே சரியாயிடுவாங்க பாருங்க. வாஸ்தவம் தான். யோசிச்சு பார்த்தா என்ன பெரிய பிரச்சனைன்னு தான் தோணுது. எனக்கு வயசாயிடுச்சுல்ல. யோசிக்க முடியாம புத்தி மந்திச்சு போச்சு. தங்கம்மாள் லேசான புன்னகையோடு பேச நிர்மலா கை காரியத்தை தொடர்ந்தாள். ஜூலை 12 வெள்ளிக்கிழமை காலை மணி 8. வித்யாவுக்கு வயிற்றை பிரட்டியது. காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதே லேசாக ஆரம்பித்திருந்த தலைச்சுற்றல் இப்போது அதிகமான மாதிரி இருந்தது. வாயில் எச்சில் ஊறி ஊறி புளித்தது. சமாளித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்தாள். அரிவாள் மனையை எடுத்து வைத்து பொரியலுக்காக முட்டைக்கோசை நறுக்க துவங்கினாள். காலையில் சாப்பிட்ட காஃபி வெளியே வந்து விடுவேன் என்று பயமுறுத்தியது. வாயை இறுக மூடிக்கொண்டாள். ஜானகி சமையல் காரியங்களை கவனிக்கையில் வித்யா துவைக்க போட வேண்டிய துணிகளை எடுத்து சோப்பில் முக்கி பக்கெட்டில் அழுத்தி வைத்தாள். சமையலறையில் வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று பார்க்க வந்தபோது வெந்து முடித்திருந்த முட்டைக்கோசை எடுத்து வடிதட்டில் கொட்டி கொண்டிருந்தாள் ஜானகி. வெந்த காயின் வாசனை மூக்கை தாக்க அடக்க முடியாமல் பாத்ரூமுக்கு ஓடி குடமாய் வாந்தி எடுத்தாள் வித்யா. சத்தம் கேட்டு பின்னாலேயே ஓடி வந்த ஜானகி என்ன என்னாச்சு வித்யா என்று பதற பதில் சொல்ல முடியாமல் மறுபடி வாந்தி. இனி பாக்கி இல்லை என்றானதும் சோர்வு தாங்காமல் பாத்ரூம் கதவின் மேல் அப்படியே சாய்ந்து கொண்டாள். கண்களை இருட்டி கொண்டு வந்தது. ஐயோ யாராச்சும் வாங்களேன். ஸ்ரீதர், நந்து, யாராச்சும் வாங்களேன். ஐயோ! ஜானகியின் குரல் கேட்டு மற்றவர்கள் கை காரியத்தை போட்டுவிட்டு பதறிக்கொண்டு ஓடி வர வித்யாவை தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினார்கள். 2 நிமிடங்களில் ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு ஸ்ரீதர் டாக்டர் வீட்டுக்கு புறப்படுவதற்குள் வித்யா கண் விழித்தாள். சுற்றி அத்தனை பேரும் பயத்தோடு நிற்கையில் அலங்கோலமாய் படுத்திருப்பதை உணர்ந்து உடனே எழுந்திருக்க முயன்றாள். எந்திரிக்காத வித்யா, படுத்துக்க. என்ன பண்ணுச்சு திடீர்னு? தெரியல அத்த. காலிலிருந்து ஒரே தலை சுத்தல், பயத்தை வேற பரட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்னமோ அடக்க முடியாம வாந்தி வந்துருச்சு. சன்ன குரலில் அவள் பேசுகையில் ஏதோ சந்தேகம் தோன்ற ஜானகி அருகில் குனிந்தாள். கிசுகிசுப்பாய் கேட்டாள். வித்யா, கடைசியா எப்ப குளிச்ச நீ? நானா? வந்து தேதி நினைப்பில்லையா? இருக்கு, வந்து இன்னியோட 50 நாள் ஆகுது. நானே உங்ககிட்ட சொல்லலான் தான். ஜானகிக்குள் குப்பென்று சந்தோஷம் பரவியது. பெருமிதத்தோடு நிமிர்ந்து ஸ்ரீதர், டாக்டர்கிட்ட இப்ப நீ போவேணா. சாதாரண மயக்கம்தான், ஒன்னும் பெருசா இல்ல என்றாள். என்னம்மா, அண்ணி குடமா வாந்தி எடுத்திருக்காங்க, மயக்கமா படுத்திருக்காங்க, ஒன்னும் இல்லைங்கிறீங்களே. நீ பேசாம இருடா. உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன் வித்யாவை. அவங்கவுங்க போய் வேலையை கவனிங்க. சந்திரனுக்கும் இப்போது பொறுக்கவில்லை. விளையாடாதீங்கம்மா, அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க பதறிக்கிட்டு இருக்கோம். என்னமோ சிரிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களே.
இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த தாமோதரன் சட்டென்று திரும்பி, ஸ்ரீதர் கையை குடுறா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றவாறு அவன் கையை குலுக்கி தோளில் தட்டிவிட்டு போவதை பார்த்த பிறகுதான் நந்துவுக்கும் சந்திரனுக்கும் விஷயம் புரிந்தது. பெண் பிள்ளைத்தனமாய் வெட்கப்பட்டு கொண்டே இருவரும் வித்யாவை பார்த்து சிரித்தார்கள். சரி, தெரிஞ்சுக்கிட்டாச்சுல்ல, அந்தண்ட போங்க 2 பேரும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நகர மாட்டாமல் நின்றிருந்தவர்களை தள்ளி அனுப்பிவிட்டு வித்யாவின் அருகில் வந்தாள் ஜானகி. எந்திரிக்காம இப்படியே படுத்துக்க வித்யா, அப்புறமா எந்திரிச்சு டாக்டர்கிட்ட போலாம். டாக்டர் என்றதும் வித்யா மிரள மிரள பார்த்தாள். டாக்டர்ட்டியா? நமக்கே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வாயால உறுதியா சொல்லிட்டா நல்லதில்ல, அதுக்குத்தான். வேணாம் அத்தை, டாக்டர்கிட்ட வேணாமே. ஜானகி சிரித்தாள். என்ன வித்யா இது, உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது, நீ இன்னும் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வேணும்னா நிர்மலாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். லேடி டாக்டர்கிட்ட சமீபத்துல போனது அவதான், எனக்கு கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட வேணாம் அத்தை, ப்ளீஸ். அவர் சொல்லாட்டி என்ன, தானா மாசமாயிட்டா தெரிஞ்சுக்க மாட்டோமா? அவளுடைய அதிகப்படியான பதட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஜானகி தோளை தட்டி ஆசுவாசப்படுத்தினாள். பயப்படாத வித்யா, டாக்டர் என்ன பண்ணுவாரு, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவ்வளவுதான். நீ பேசாம இரு, நான் போய் நிர்மலாவை பார்த்துட்டு 10 மணிக்கு அங்க வர சொல்லிட்டு வரேன். வித்யாவின் பதிலுக்கு காத்திராமல் உடனே எதிர் வீட்டுக்கு போய் நிர்மலாவிடம் விஷயத்தை சொல்லி வேணாம் வேணாம் என்று வித்யா முனகியதை லட்சியம் பண்ணாமல் இருவருமாய் அவளை கூட்டிக் கொண்டு டாக்டரிடம் போனார்கள். வித்யாவோடு உள்ளே போன நிர்மலா அரை மணி கழித்து புன்னகையோடு திரும்பி வந்து வித்யாவின் கர்ப்பத்தை உறுதிப்படுத்திய போது ஜானகியால் சந்தோஷத்தை பரபரப்பை தாங்க முடியவில்லை. அங்கிருந்தே தாமோதரனுக்கும் ஸ்ரீதருக்கும் போன் செய்து விஷயத்தை சொன்னாள். வீட்டுக்கு வந்த பெண் வித்யாவை அசையாமல் படுக்க வைத்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் தானே ஓடி ஓடி செய்தாள். சந்திரனும் நந்துவும் கல்லூரியிலிருந்து திரும்புவதற்குள் ஸ்வீட் பண்ணி வைத்து அவர்களை சிரிப்போடு வரவேற்றாள். ஸ்வீட்டில் கொஞ்சத்தை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு தானே எடுத்து போய் தங்கம்மாளிடம் கொடுத்து விட்டு வந்தாள். அதிகமா அலட்டிக்காத வித்யா, எதை எடுத்தாலும் நான் பண்றேன்னு இனிமே வரக்கூடாது. பேசாம சொல்லதை கேட்டு ஒழுங்கா நல்ல பொண்ணா இருக்கணும் என்ற ஜானகியையும், அத்தை இப்படி ஒரேடியா சும்மா இருக்க சொன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். குழந்தை பெத்துக்கிறவங்க எல்லாமே உலகத்துல இப்படித்தான் இருக்காங்களா என்ற வித்யாவையும் வேடிக்கையாய் பார்த்த நிர்மலா வீட்டுக்கு திரும்பின கையோடு மாமியாரிடம் தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி பேசினாள். அன்னைக்கு என்னவோ விரிசல் கிரிசல்னு சொன்னீங்களே அத்தை, இப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, அன்னைக்கு அவங்க சாதாரணமா சலிச்சுக்கிட்டதை நான் தான் பெருசுப்படுத்தி பேசிட்டேன் போல இருக்கு. எப்படி இருந்தா என்ன, இப்ப மாதிரியே அந்த குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா சரி. சின்ன அசட்டு சிரிப்போடு தங்கம்மாள் பேசி நிறுத்த அவள் சங்கடத்தை அதிகப்படுத்த விரும்பாமல் பள்ளியிலிருந்து திரும்பிவிட்ட பிள்ளைக்கு டிஃபன் எடுத்து வைக்கும் பாவனையில் அந்த இடத்தை விட்டு நிர்மலா நகர்ந்தாள். ஜூலை 18 வியாழக்கிழமை காலை மணி 11. ஹால் முழுக்க பரத்தியிருந்த மூட்டை முடிச்சுகளை பிரித்து ஒவ்வொன்றையும் தானே கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைத்தார் ராஜரத்னம். எண்ணெய் டின்களை சமையலறையில் வைத்தார். தேங்காய்களையும் வாழைத்தார்களையும் கொல்லை தாழ்வாரத்தில் அடுக்கினார். மசக்கிக்கார பெண்ணுக்காக என்று விசேஷமாக ஆட்களை வைத்து செய்த பலகாரங்கள் இருந்த எவர் சில்வர் தூக்குகளை சமையலறை மேடையில் வைத்தார். மகளின் கர்ப்பத்தை தெரிவிக்கும் அந்த மஞ்சள் தடவின லெட்டர் வந்தவுடனேயே செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அவசரமாக கவனித்து மறுநாள் இரவு ரயிலில் புறப்பட்டு காலையில் வந்திருக்கிறார். வித்யாவின் அருகில் போய் 2 நிமிடங்கள் முகத்தில் சிரிப்போடு உட்கார்ந்திருந்து விட்டு உடம்ப கவனிச்சுக்கமா என்றவர் அதற்கு மேல் பேச தெரியாமல் வெளியே வந்தார். தாமோதரனும் ஸ்ரீதரும் மற்றவர்களும் வேலையாய் கிளம்பி போன பிறகு நிதானமாய் குளித்தார். அதெல்லாம் அப்புறமா சந்திரனும் நந்துவும் காலேஜ்ல இருந்து வந்து எடுத்து வச்சுப்பாங்க என்று ஜானகி தயக்கத்துடன் சொன்னதை காதில் வாங்காமல் தானே உட்கார்ந்து அத்தனை சாமான்களையும் ஒழுங்குபடுத்தி வைத்தார். கூச்சத்தோடு கதவோரமாக நின்றிருந்த ஜானகியிடம், சம்பந்தியம்மா, என்னவோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சாதாரணமா அந்த சமயத்துல சாஸ்திரப்படி என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியாது. வீட்டுக்கு பொறுப்பா பொம்பளை இருந்திருந்தா எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப எனக்கு சொல்றவங்க யாருமே இல்ல. வித்யாவுக்கு பிடிச்ச பலகாரமா 2, 3 செய்ய சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியாயிருக்கான்னு நீங்க ஒரு தரம் பாத்துருங்க என்றார். ஜானகி மென்மையாய் புன்னகைத்தாள். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் என்ன, சம்பிரதாயம் என்ன? உங்க ஆசைக்கு தானே இவ்வளவையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல என்னத்த சரி பார்க்கணும்? நீங்க இத்தனையும் எடுத்துட்டு வந்து சிரமப்பட்டத ஸ்ரீதரும் அவங்க அப்பாவும் விரும்பவே மாட்டாங்க. ஆனா உங்க திருப்திக்காகத்தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். ராஜரத்னம் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தார். தோளில் இருந்த துண்டால் முகம், கழுத்து, வியர்வையை துடைத்து துண்டாலேயே விசிறிக்கொண்டார். இத்தனை நேரம் பரபரவென வேலை செய்ததும் ஜூலை மாத வெயிலுமாக சேர்ந்து உடம்பே கசகச என்று இருந்தது. மாமியாருடைய கட்டாயத்துக்காக படுக்கையில் படுத்திருந்த வித்யா இருப்பு கொள்ளாமல் எழுந்து வெளியே வந்தாள். ஏம்மா எழுந்து வந்துட்ட, உடம்பு அலட்டிக்காதம்மா என்ற ஜானகியை பார்த்து,
எப்பவும் படுத்துட்டே இருந்தா போர் அடிக்குது அத்தை. சும்மா தானே உட்கார்ந்திருக்க போறேன், அதை இங்கே செய்யறேனே என்றாள் கெஞ்சலாக. ஜானகி சிரித்துக்கொண்டே தலையாட்ட ராஜரத்னம் ஏதோ நினைப்பு வந்தவராய் திடீரென கேட்டார். இந்த சமயத்துல வித்யாவை பிறந்து விட்டு கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்ல? நான் அதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்ல. ஆனா வித்யா விருப்பப்பட்டா தாராளமா அழைச்சிட்டு போங்க. வித்யா உடனே பதில் ஏதும் சொல்லாமல் இருந்தாள். சில நிமிடங்கள் மௌனித்த பின் ஜானகியை பார்த்து கொண்டே மெல்ல ஆரம்பித்தாள். எனக்கு உங்க கூட வரணும்னு தான் இருக்கு. ஆனா ஊருக்கு வந்தா உங்களுக்கு இருக்கிற வேலையில என் கூட எங்கப்பா இருக்க முடியும்? நாள் முழுக்க நீங்க கடை வியாபாரம்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நான் கொட்டு கொட்டுன்னு சும்மா வீட்டுல உட்காந்துருக்கணும். அதுக்கு பதிலா இங்கேயே இருந்துடுறேன். நீங்க முடிஞ்சப்போ வந்து என்கிட்ட தங்கிட்டு போங்களேன். ராஜரத்னம் சடக்கென வித்யாவின் பக்கம் திரும்பினார். வேறு எவரும் எதுவும் அபிப்பிராயம் சொல்லும் முன்னால் வித்யாவே நான் ஊருக்கு வரவில்லை என்கிற ரீதியில் பேசியது எப்படியோ இருந்தது. நேற்று வரை அந்த ஊரில் அந்த வீட்டில் தனியாக இருந்தவள் தானே. இப்போது மட்டும் என்ன? அவருடைய சந்தேகம் புரிந்த மாதிரி வித்யாவே மறுபடி பேசினாள். தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல. அத்தையும் மத்தவங்களும் நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து தனியா இருக்கிறத விட நீங்க இங்க எங்களோட தங்கிடலாமேன்னு தான் சொல்றேன். ராஜரத்னம் பேசியவளையும் அவள் அருகே நிற்கும் மாமியாரையும் பார்த்தார். அன்பான கணவன், கண்ணுக்குள் வைத்து தாங்கும் மாமியார் மாமனார், கூட பிறந்தவர்களைப் போன்ற குழந்தங்கள், இத்தனை பேர்கள் இருக்கையில் இங்கே இருந்து அங்கு வந்து தனியாக வாய்க்கு ருசியாக செய்து போடக்கூட அம்மா இல்லாத, பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லாத இடத்தில் வந்து தான் அவள் என்ன செய்ய போகிறாள்? வித்யாவின் பேச்சில் இருந்த நியாயம் புரிய ராஜரத்னம் ஜானகியை கேள்விக்குறியாய் ஏறிட்டார். நீங்க நீங்க என்னம்மா சொல்றீங்க? வித்யா சொல்றது சரிதானே எனக்கும் தோணுது. நிலைமைய புரிஞ்சு அவ திருப்திக்காகவாது முடிஞ்சப்போ நீங்க இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனீங்கன்னா நல்லது. டாக்டரும் வித்யாவும் ரொம்ப அலைச்சல் வேணான்னு சொல்லியிருக்கிறதுனால இருக்கலாம் தான். ஆனா ஊர்ல வேலைங்க நிறைய இருக்கு. நான் போய் கவனிக்கலன்னா சரிப்படாது. இங்க நீங்க தான் வித்யாவை சொந்த மகளை போல பாத்துக்கிறீங்க. அந்த நிம்மதியோட ஊருக்கு போறேன். தாயில்லாத பொண்ணை எப்படி கட்டி கொடுத்து எப்படி சமாளிக்க போறோம் ஒண்டியான்னு கவலைப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம நீங்க நல்லவங்களா அமைஞ்சது எங்க பாக்கியம்தான். இவ உங்க பொண்ணு. நீங்க தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கவனிச்சுக்கணுமா. என்னால மேலே பேச முடியாமல் குரல் தழுதழுத்து போக ராஜரத்னம் முகத்தை வேறு பக்கமாய் திருப்பி சமாளித்துக் கொள்ள முயன்றார். அவரது தவிப்பு புரிந்தவளாய் ஜானகி, அதெல்லாம் நீங்க கவலையப்பட வேணாங்க. வித்யா எப்பவோ எங்க பொண்ணாயிட்டா. இனிமே வளகாப்பு மட்டும் இல்ல, பிரசவத்தை கூட இங்கேயே மெட்ராஸ்ல வச்சுக்கலாம். வித்யாவோட அப்பா கிராமத்துல இருக்காரு. அவரை எதுக்கும் சிரமப்பட விடக்கூடாதுன்னு ஸ்ரீதரும் அவங்க அப்பாவும் அன்னைக்கே தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நாங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம். இனிமே நீங்களும் எங்கள ஒருத்தர். வேற நான் என்ன சொல்றது? சம்மந்தி அம்மாவின் ஆறுதலான வார்த்தைகள் நிம்மதியை தர மேற்கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டு விட்டு விஷ்ராந்தியாய் தூங்கி எழுந்த ராஜரத்னம் 4 மணி அளவில் சின்ன பாட்டியை பார்த்து வரலாம் என புறப்பட்டு போனார். போன சுருக்கிலேயே 1 மணி நேரத்தில் திரும்பியும் வந்தார். பின்னோடு சின்ன பாட்டி, கூடையில் பழம், பாக்கு, வெற்றிலை, இனிப்பு பெட்டி இத்தியாதி. சரசரவென அவசரமாய் உள்ளே வந்த பாட்டி வித்யாவை தேடிக்கொண்டு அவள் அறைக்கே போனார். எங்கம்மா இருக்க வித்யா கண்ணு? இங்கதான் இருக்கியா? இரு இரு, எந்திரிக்காத. உங்க அப்பா வந்து விஷயத்த சொன்னதும் சந்தோஷம் தாங்காம உடனே ஓடி வந்துட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. இதெல்லாம் விளையாட்டு இல்ல. எப்பவும் போல வேலை வேலைன்னு அலைஞ்சு கிழஞ்சு வைக்காத. உடம்ப நல்லா பாத்துக்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு மனசை குறையில்லாம வச்சுக்க. உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அதோ 4 அடியில நான் இருக்கேன். என்கிட்ட கூச்சப்படாம கேளு. என்ன வேணாலும் செய்யறேன். முழுகாம இருக்கிறப்போ பிறந்த வீட்டுக்கு போய் இருக்கணும்னு ஆசையா இருக்குமே. அப்பா கூட கிளம்ப போறியா? எங்க அவன் ராஜரத்னம்? ராஜு? சித்தியோடு பின்னாலேயே வந்து நின்ற ராஜரத்னம் முன்பக்கமாய் நகர்ந்து நின்றார். இங்கதான் சித்தி இருக்கேன். என்ன? இல்லப்பா, வித்யாவை எப்ப ஊருக்கு கூட்டு போற? ஐயர் என்ன 4 நட்சத்திரம் குறிச்சிட்டு வந்திருக்கல்ல? இல்ல சித்தி, வித்யா இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டா. அங்க வந்துதான் என்ன செய்ய போறா? தனியா வேற இருக்கணும். இங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா பாத்துப்பாங்க. அதான். சின்ன பாட்டி கோபமாய் முறைத்தார். அதுக்காக சம்பிரதாயத்தை விட்டுட முடியுமா? ஊருக்கு போவாட்டி போனா பரவாயில்ல. ஏன் இங்க நான் இல்லையா? பாட்டி முறைதானே நானும் எங்க வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போறது. சின்ன பாட்டி வருவதை பார்த்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்து மௌனமாய் நின்றிருந்த ஜானகி, இந்த கேள்வி யாரை நோக்கி வருகிறது, யார் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று புரியாமல் விழித்தாள். நல்ல வேளையாக வித்யாவே பதில் சொல்லி சமாளித்தாள். வரலாம் பாட்டி, கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறமா வந்து அங்க தங்கிட்டு வரேன். இப்போ உடனே வேணாம். இதற்கு பதிலேதும் சொல்லாத சின்ன பாட்டி இப்போதுதான் ஜானகியை கவனித்தா மாதிரி முகமெல்லாம் சிரிப்பை தவழ விட்டு கொண்டு, என்ன சம்பந்தியம்மா, பாட்டியாக போறீங்களாக்கும் என்றார்.
கோபமாய் ஒரு நிமிடம் கத்தினவர் வித்யா தானே வருகிறேன் என்று சொன்னதை லட்சியமே பண்ணாமல் சிரிப்போடு வேறு பேச்சுக்கு தாவினது ஜானகிக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் என்றாள் புன்னகையுடன். வந்த விருந்தாளிக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பதற்காக சமையலறைக்குள் புகுந்த ஜானகியின் பின்னோடு சின்ன பாட்டியும் வந்து நின்றார். ராஜரத்னம் ஊர்ல இருந்து வந்தப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டீங்க, அப்படித்தானே? ஜானகி திடுக்கிட்டாள். அது அது வந்து பரவாயில்ல விடுங்க. ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ராஜரத்னம் பொண்ணுக்காக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கானா இல்லையா? தடவை அப்பதான் வராம்போல இருக்கு. ஊரிலிருந்து வந்தவற்றை ஜானகி பட்டியலிட்டு சொல்ல சின்ன பாட்டி உதட்டை சுளித்தாள். ஆமா, பெருசா கொண்டாந்துட்டான். ஒரே மக, அதுவும் தாய் இல்லாதவ. அப்படியே ஊரை வளைச்சு கொண்டாந்துருக்க வேணா? மக வேற இங்கேயே இருக்கேன்னுட்டா. விட்டது தொல்லைன்னு பேசாம கையை தட்டிக்கிட்டு கிளம்பிட போறான். அது சரி, அங்க போய் தான் என்ன வாழுது இவளுக்கு? இங்க நீங்க கவனிச்சுக்கிறாப்புல ஆகுமா? பிரசவத்தையும் இங்க தானே வச்சுக்க போறீங்க? அது அதை பத்திலாம் இன்னும் யோசனை பண்ணல. இப்ப இருக்கிற நிலைமைப்படி இங்க வச்சுக்கிட்டா தானே நல்லது இல்லையாமா? உதவிக்கு நீங்களும் இருக்கிறீங்க. அந்த நீங்களும் இருக்கீங்கல்ல, உச்சி குளிர்ந்து போற மாதிரி சின்ன பாட்டி பெருமையாய் சிரித்தாள். மேலும் அரை மணி இருந்து வித்யாவுக்கு 1000 உபதேசங்கள் சொல்லி ராஜரத்னம் கொண்டு வந்திருந்த சாமான்களில் பாதியை மூட்டை கட்டி கொண்டு கிளம்பின சின்ன பாட்டி தெருவில் இறங்கினதும் அப்போதுதான் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்த நிர்மலாவை பார்த்து, அட நிர்மலா, சௌக்கியமா? பேத்தி முழுகாம இருக்கால, அதான் பார்க்க வந்தேன். நீங்கள்லாம் கிட்டக்கையே இருக்கீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் வரட்டுமா என்று பேசிவிட்டு போக வாய் வார்த்தையாக எதுவும் பேச பிடிக்காமல் நிர்மலா எரிச்சலுடன் தலையாட்டினாள். ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை காலை மணி 10:30. வித்யா சோர்ந்து படுத்திருந்தாள். இதுவரை 4 முறை வாந்தி எடுத்தாகிவிட்டது. காலியான வயிறு குர்ரென்று சத்தமிட்டது. வித்யா, தூங்கிட்டியாமா? அருகில் வந்த ஜானகியை பார்த்து இல்லை என்று தலையசைத்தாள். ரொம்ப சோர்வா இருக்கா? காலையில இருந்து வயிற்றுல ஒண்ணுமே தங்கல. அதான் இப்ப ஏதாச்சும் சாப்பிடுறியா? வேணாத்த, பசியே இல்ல. அப்படித்தாம்மா இருக்கும். மசக்கன்னா சும்மாவா? ஒரு உசுரல்ல சுமக்கிற. தலை தூக்காம இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா உடம்பு கெட்டு போயிரும்மா. வா, வந்து 2 வாய் ரசம் சாதமாவது சாப்பிட்டு போ. ஐயோ வேணாமே, கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. சாப்பாட்டை பார்த்தாலே வயத்த பெரட்டுது. அப்ப வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். வயத்த மட்டும் காயப்படாதம்மா. எலுமிச்சை சர்பத் செஞ்சு தரவா? வேணாத்த, என்னை விட்டுடுங்களேன். வித்யா பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கும் போதே நிர்மலா உள்ளே நுழைந்தாள். என்ன வித்யா, இன்னைக்கும் படுத்திருக்க? 3 நாளா இப்படியே இருக்கியே, ரொம்ப படுத்துதா? ஜானகி இட் என்று சூழ் கொட்டினாள். அதை ஏன் கேக்குற நிர்மலா? ரொம்ப தான் இவளை போட்டு வாட்டுது. பாவம், ஒண்ணுமே சாப்பிட முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு வாய்க்குள்ள தள்ளினாலும் கொஞ்ச நேரத்திலேயே வாந்தியா வந்துருது. போன வாரம் டாக்டர்கிட்ட கேட்டதும் சிரிக்கிறாங்க. நீங்களும் 3 குழந்தை பெத்தவங்க தானே, கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படி மார்னிங் சிக்னஸ் வரும்னு தெரியாதான்னு கேலி பண்றாங்க. நிர்மலாவும் கேலியாகவே பார்த்தாள். அவங்க சொல்றதுல என்ன ஜானகி அம்மா தப்பு? இத போய் யாராவது டாக்டர்கிட்ட கேட்பாங்களா? அதுவும் உங்கள மாதிரி குழந்தை குட்டி பெத்தவங்க பெருசா பயந்துகிட்டு போய் கேட்டா சிரிக்கத்தான் செய்வாங்க. ஜானகி வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். என்னவோ இந்த பொண்ணு பாவம், வாய்க்கு பிடிச்சத கூட திங்க முடியேங்கிற ஆதங்கம் எனக்கு. என்ன செய்யறது சொல்லு? நாம என்னத்த சொல்றது? 4-5 மாசம் தாண்டிட்டா இவ்வளவு மசக்க இருக்காது. இப்ப 3 மாசம் தானே ஆகுது. சரி அத்தை. சரி அத்தை, வித்யாவை பாத்துட்டு வா. நேத்திக்கே எழுந்திருக்காம படுத்திருந்தான்னு சொன்னாங்க. அதான் எப்படி இருக்கான்னு பாக்க வந்தேன். சாயந்தரமா வயத்தல் பரட்டல் நின்றுடுச்சுன்னா ஏதாச்சும் சாப்பிடு வித்யா. நான் அப்புறமா வரேன். என்ன புஸ்தகம் ஏதாச்சும் வேணுமா? வேணாமா? அப்ப வரட்டுமா? நிர்மலா கிளம்பி போனாள். ஆகஸ்ட் 28 புதன்கிழமை மாலை மணி 6. ஆபீஸில் இருந்து வந்த ஸ்ரீதர் ஷர்ட்டை கழட்டி கொண்டே அறைக்குள் நுழைந்த போது வித்யா கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தாள். வித்யா, வித்யா என்று மெதுவாய் அழைத்தவன் அவள் லேசாக கண் விழித்ததும், என்ன இந்த நேரத்துல போய் படுத்திருக்கியே என்றான். மணி என்னங்க? ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதான் படுத்தேன். தூங்கி போயிட்டேன் போல இருக்கு. மணி 6க்கு மேல ஆகுது. தலைவலி தேவலையா? இல்லவே இல்ல, அதிகமாத்தான் ஆயிருக்கு. என்னவோ தெரியல, பசியும் இல்ல, சாப்பாடும் பிடிக்கல. ஸ்ரீதர் ஆறுதலாய் சிரித்தான். அப்படித்தான் இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னொரு உசுரை உனக்குள்ள வச்சிருக்கிறதுனா சும்மாவா? சரி எந்திரி, போய் முகத்தை கழுவிட்டு வா. கண்களை நன்றாக சிமிட்டி தூக்க கலக்கத்தை விரட்டின வித்யா எழுந்து உட்கார முயன்று முடியாமல் அப்படியே பின்னால் சாய்ந்தாள். ஐயோ, என்னது இது? பார்த்து எழுந்துக்க கூடாதா? அவளை தாங்கின ஸ்ரீதர் கையை உடனே இழுத்து கொண்டான். உடம்பு ஏன் இப்படி சுடுது? ஜொரமா? எந்திரிக்காத வித்யா, உட்காரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன். இரு. அம்மா, அம்மா. ஜானகி அவசரமாய் நுழைய
அம்மா, இவளுக்கு உடம்பு சுடுற மாதிரி இருக்குமா, ஜுரம் மாதிரி தெரியுது என்றான். ஜானகி வித்யாவின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஜுரம் தான், 100 101 இருக்கலாம். டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போலாமா ஸ்ரீதர்? வித்யா இத்தனை சோர்விலும் சடக்கென நிமிர்ந்தாள். ஐயோ, டாக்டர்கிட்ட வேணாங்க. ஸ்ரீதர் கோபமாய் அவளை பார்த்தான். என்ன வித்யா இது, ஜுரமா இருக்கு, டாக்டர்கிட்ட போக வேணான்னா என்ன அர்த்தம்? வேணாங்க, நான் வரல. இந்த மாதிரி ஜுரம்னு சொல்லி நீங்களே ஏதாச்சும் மருந்து கேட்டு வாங்கிட்டு வந்துருங்களேன். பேஷண்ட்டை பார்க்காம மருந்து கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நான் இப்ப போயிட்டு இருக்கிற லேடி டாக்டர் கிட்டயே போய் கேளுங்க. அவங்கதான் என்ன கேட்காம எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாது, கர்ப்பமா இருக்கிறவங்க அனாவசியமா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு கெடுதல்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க. சரி, அப்ப அவங்க கிட்ட நீயே வந்துட, சும்மா ஒரு செக்அப் பண்ண மாதிரி இருக்கும். வித்யா பரிதாபமாக பார்த்தாள். என்னங்க, இப்படி மேல மேல வற்புறுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? என்னால வர முடியலன்னு சொல்றேன்ல, பிளீஸ் கொஞ்சம் நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். அத்தனை சோர்வாக மனைவி கெஞ்சியதை பொறுக்க முடியாமல் ஸ்ரீதர் அம்மாவை ஏறிட்டான். இவ சொல்றதும் சரிதாம்மா, சாதாரண ஜுரம் தானே, அதை போய் நாமளே சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்துட்டா என்ன? வழக்கமா எதிர் வீட்டு நிர்மலா அவங்க கூட வருவாங்கல்ல, இப்ப அவங்கள கூட்டிட்டு நீங்களே போயிட்டு வந்துடுறீங்களா? ஜானகி கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு நிர்மலாவை போய் கூட்டி வந்தாள். இருவருமா லேடி டாக்டரிடம் போய் விஷயத்தை சொன்னார்கள். பேஷண்ட பார்க்காம நான் என்னத்தம்மா சொல்றது? இருந்தாலும் சாதாரண ஜுரம் தான் நீங்க சொல்றதுனால மருந்து ஒன்னும் வேணானே தோணுது. ஜுரம் அதிகமா போயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவங்களால வர முடியலன்னா நானே வீட்டுக்கு வந்து பாக்குறேன். வெறும் தலைவலி ஜுரம்னா அதிகம் கலவரப்பட வேண்டாம். கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மருந்து மாத்திரைன்னு கொடுக்காம இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. எதுக்கும் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. வீட்டுக்கு திரும்பினவர்களின் கண்களில் முதலில் விழுந்தது வித்யாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சின்ன பாட்டி தான். எப்போது வந்தார்? முகத்தில் வண்டி கவலை. குழந்தைய பார்த்து நாளாச்சா, இருப்பு கொள்ளலன்னு ஒரு நடை எட்டி பாத்துருவோன்னு வந்தா, இவ இங்க கண்ணை திறக்காம படுத்துட்டு இருக்கிறா. எம்மாடி எம்மாடின்னு 4 தடவை கூப்பிட்டப்புறம் கண்ணை திறந்து ஓன்னு குரல் கொடுத்தா. என் குழந்தைக்கு என்ன உடம்பு? டாக்டரை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னதையே ஜானகி திருப்பி சொல்ல, ஜுரம் அதிகமா போனாதான் அழைச்சிட்டு வர சொன்னாங்களா? இப்ப ஏதாச்சும் மருந்து கொடுத்து காய்ச்சல குறைக்க கூடாதா? சரி விடுங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டா ஏன் அதிகமா போகுது? மோரு கீரு சாப்பிடாம பத்தியமாரு. என்ன வித்யா, அத்தை செய்யறேன் இதை பண்றேன்னு வேலைகளை இழுத்து போட்டுட்டு செய்யாத. கர்ப்பிணியா லட்சணமா ரெஸ்ட் ஆயிரு. கண்ணு ஜிவு ஜிவுன்னு இருக்கே. வாரம் 2 ட்ரிப் எண்ணெய் தேய்ச்சி முழுகிறல்ல. ஏம்மா, இவதான் சின்ன பொண்ணு, தெரியாம நடந்துக்கிட்டா. நீங்களும் சும்மா இருக்கலாமா? கண் விழிக்க விடாதீங்க. குங்குமப்பூ போட்டு பாலை காய்ச்சி கொடுங்க. அப்புறம் நிறுத்தாமல் மாமியார் மருமகள் இருவரிடமும் நீளமாய் சின்ன பாட்டி பேசிக்கொண்டே போக நிர்மலா எழுந்தாள். நான் வரேன் ஜானகி அம்மா. வித்யா வர, நாளைக்குள்ள ஜுரம் சரியா போயிடும் பாரு. அவள் வாசப்படியை தாண்டுவதற்குள் சின்ன பாட்டியும் எழுந்தார். இரு நிர்மலா, நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டே தான் இருக்கேன். 10 நாளைக்கு தூரம் பேத்திய பார்க்க போயிடுன்னு இன்னைக்கு என் பிள்ளை வேற கிண்டல் பண்ணான். இருட்டி போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். வழி அனுப்ப ஜானகியும் பின்னோடு வந்தாள். டாக்டர்கிட்ட போகிறதுக்காக வந்தியா நிர்மலா? எதிர் வீட்டுல இருந்துகிட்டு நல்ல ஒத்தாசை இவங்களுக்கு. நிர்மலா பதிலேதும் சொல்லாமல் நிற்க சின்ன பாட்டியே தொடர்ந்தார். ஜொரம்னதும் பயந்து போயிட்டுங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வித்யா சும்மா படுத்திக்கிட்டே இருக்கால, அந்த உடம்பு சூடுதான். உண்டா இருக்கிற பொண்ணுன்னு ரொம்பத்தான் தலையில வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. சம்பந்தி அம்மா நல்லா எல்லா வேலை செய்ய சொல்லுங்க, அப்பதான் உடம்பு வளைஞ்சு கொடுத்து சொல்றத கேக்கும். நாமெல்லாம் அந்த காலத்துல பிள்ளைகள்ல பெறலையான்னு என்னமோ இவங்கதான் பெருசா சாதிக்கிறாப்புல. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்பத்தான் சொகுசு காட்டுறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சொல்றேன். ஜானகி எப்போதும் போல மௌனம் சாதிக்க, இந்த பேச்சு அறவே பிடிக்காதவள் போல நிர்மலா, சரி நான் வரேன் ஜானகிம்மா வரேங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தெருவை கடந்து வீட்டை அடைந்தாள். செப்டம்பர் 7 சனிக்கிழமை மாலை மணி 4. மேற்கில் மூழ்கி கொண்டிருந்த சூரியன் கண்ணை நேராக தாக்கி கூச வைத்தது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேல் ஆகிறது இப்படி வெளியில் வந்து தெருவை பார்த்தும் இறங்கி காலார நடந்தும். கூசிய கண்களை இறுக மூடிய போது உள்ளுக்குள் பச்சையும் நீலமுமாய் கலர் கலராய் படுதா விரித்தா மாதிரி இருந்தது. தொடர்ந்து பார்வையே கருத்து போய் அத்தனையும் இருட்டி கொண்டதில் தெருவே மறைந்து போயிற்று. மறுபடி கண்ணை மூடி மூடி திறந்து வெயில் சற்று பழக்கப்பட்டதும் தெருவை கடந்து எதிர் வீட்டை பார்க்க நடந்தாள் வித்யா. முன்பு போல அத்தனை வேகமாக நடக்க வரவில்லை. வேகமாக என்ன, நடக்கவே வரவில்லைதான். சமாளித்துக் கொண்டு நடந்து கேட்டை திறந்த போது அழுக்கு துணியும் கையுமாய் உட்கார்ந்து ஸ்கூட்டரை துடைத்துக் கொண்டிருந்த சுந்தரம் அவளை கண்டு எழுந்து நின்றான். வாங்க, நிர்மலா உள்ள இருக்கா.
சனிக்கிழமை அரை நாளோடு ஆபீஸ் முடிந்து விடுவதில் ஒவ்வொரு சனியன்றும் மாலையும் தவறாமல் இவனை இப்படி அழுக்கு மூட்டையாய் பார்ப்பது வழக்கம்தான் என்றாலும் இன்று மிக அருகில் பார்த்தபோது தெரிந்த முகத்து கரியும் பெட்ரோல் வாசனையுமாக சேர்ந்து வித்யாவுக்கு ஏனோ சிரிப்பு வந்தது. சிரமப்பட்டு அடக்கி கொண்டு உள்ளே போனாள். சமையலறையில் டிஃபன் வேலையில் மும்முரமாக இருந்த நிர்மலா இவளை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்காமல், அட வித்யாவா என்றாள். செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு அவசரமாய் அருகில் வந்தாள். வா வித்யா, எத்தனை நாளாச்சு உன்னை இப்படி பார்த்து. இன்னைக்கு முகமே தெளிஞ்சாப்ல இருக்கு. ஸ்ரீதர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? காலையில தான் வந்தாரு. கையை பிடித்து அழைத்து போய் ஓரமாய் இருந்த ஸ்டூலில் உட்கார வைத்தாள். உட்கார்ந்தவளின் வயிற்றை ஒரு தரம் பார்த்துவிட்டு லேசாய் புன்னகைத்தாள். இப்பதான் வயிறு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாவம், மசக்கையின் ஜுரமா உன்னை படுத்தி எடுத்ததுல ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டுல. இழைச்சதுனாலதான் வயிறு லேசா தெரியற மாதிரி இருக்கு. அது சரி, என்ன விசேஷம் இப்படி ரெண்டும் கெட்டான் தனத்துல டயத்துல வந்து நிக்கிற? ஒன்னும் இல்ல, இத்தனை நாளா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை ஒண்ணுமே சமைக்காம இருந்தாங்க. இப்பதான் 2 நாளா நான் சுமாரா சாப்பிட தொடங்கியிருக்கேன்னு இன்னைக்கு ஸ்பெஷலா வெஜிடபிள் சோமாசியும் கேரட் அல்வாவும் பண்ணாங்க. சூடா இருக்கிறப்பவே நிர்மலாட்ட குடிச்சிட்டு வந்துடுறேன்னு அத்தை கிளம்புனாங்க. வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு நானே எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. கொண்டு வந்திருந்த எவர்சில்வர் டப்பாக்களை மேடை மேல் வைத்தாள். முதுகில்லாத ஸ்டூலில் உட்கார்ந்திருப்பது சிரமமாக இருந்தது. பலவீனத்தாலோ என்னவோ அதிக நேரம் அப்படியே உட்கார முடியவில்லை. 2 நிமிடத்தில் எழுந்து நின்றவள், நான் வரேங்க, சூடு ஆறதுக்கு முன்னால இதை சாப்பிட்டுடுங்க. சரி, உங்க மாமியார் எங்க என்றாள். இங்கத்தானே இருந்தாங்க, பாத்ரூம் போயிருக்காங்களோ என்னவோ. நீ வேணா கிளம்பு வித்யா, உடம்பு இப்பதான் தேறிக்கிட்டு வருது. அதிகமா அலட்டிக்காம நிதானமா இரு. வித்யாவோடு கைகோர்த்து கொண்டே வாசல் கதவு வரை வந்தவள் வெளிச்சத்தில் அவளை பார்த்து திடீரென்று, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா என்ன என்றாள். திடுக்கிட்ட வித்யா, இல்லையே, ஏன் என்றாள். இல்ல, முகமெல்லாம் மஞ்சளா இருக்கான்னு கேட்டேன். எண்ணெய் தேய்ச்சிக்கிற அன்னைக்கு தானே நீ நிறைய மஞ்சள் அப்பிக்கிட்டு குளிப்ப, அதான் கேட்டேன். வெயில் முகத்துல பளீர்னு படுறதுல இப்படி மஞ்சளா தெரியுது போல இருக்கு. சரி, நீ கிளம்பு. அவளிடம் தலையாட்டி விட்டு வந்த போது வித்யாவுக்கு படபடப்பாக இருந்தது. நேற்றிலிருந்தே உள்ளுக்குள் பிராண்டும் சந்தேகம் நிர்மலாவின் கேள்வியால் அதிகமானது போல தோன்றியது. உள்ளே நுழைந்தவளை பார்த்த ஜானகி, என்னம்மா அதுக்குள்ள திரும்பிட்டியா? வெயில்ல போனவ, சத்த நேரம் அங்கேயே இருந்து பேசிட்டு வந்திருக்கலாமே என வித்யா படபடப்பு அகலாமல், இல்ல வந்து என்று தடுமாறினதும் ஜானகி கரிசனத்துடன் பேசினாள். ஏம்மா இப்படியோ இருக்க, முடியலையா? வேணா போய் படுத்துக்கோப்போ. இன்னைக்கு காலையில இருந்து இன்னும் நீ உட்கார கூட இல்ல. சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. போய் சத்த படுமா. படுத்தால் தேவலை போலத்தான் இருந்தது. மாமியார் சொன்னதை சிரமே கொண்டவளாய் உடனே அறைக்கு சென்று கட்டிலேயே உட்கார்ந்த போது அது பார்வையில் பட்டது. கட்டிலின் வலது புறத்தில் அவள் வழக்கமாய் படுக்கும் இடத்தில் மட்டும் வெள்ளை படுக்கை விரிப்பு லேசாக மஞ்சளாக இருந்தது. மஞ்சள். கண்களை சிமிட்டி இன்னொரு தரம் பார்த்தபோது கலர் வித்தியாசம் நன்றாக தெரிந்தது. என்ன இது, எல்லாமே மஞ்சள் மஞ்சளாக? நிர்மலா கேட்டது மறுபடி நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா என்ன? இல்லையே. அப்புறம் ஒருவேளை நான் ஏற்கனவே சந்தேகப்படுறது மாதிரி இது மஞ்சள் காமாலையோ? சில நாட்களாய் சிறுநீரும் கூட மஞ்சளாக, சொல்ல போனால் லேசான ஆரஞ்சு நிறத்தில் தானே இருக்கிறது. நல்ல வேளையாய் 4 நாளாக இவர் ஊரில் இல்லை. டூர் போய்விட்டு காலையில் தான் ஊர் திரும்பி இருக்கிறார். இருந்திருந்தால் இதற்குள் கட்டாயம் சந்தேகப்பட்டு கேட்டிருப்பார். இது நிஜமாகவே மஞ்சள் காமாலை தானோ? அப்படியானால் டாக்டரிடம் அழைத்து போய் விடுவார்களோ? ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவார்களோ? ஆஸ்பத்திரி? ஐயோ வேண்டாமே. அம்மாவுக்காக ஆஸ்பத்திரியில் தங்கின 4 மாத நினைவே இன்னும் போகவில்லை. அதற்குள் நானும் ஆஸ்பத்திரியில்? ஐயையோ, நான் மாட்டேன். அந்த 4 மாதத்தில் அம்மா துளி துளியாக எப்படி மாறி போனாள்? இல்லை இல்லை, தேய்ந்து உருக்குலைந்து போனாள். மாதவிலக்கின் போது ஏகமாய் உதிரம் கொட்டி ஒரு முறை தரையெல்லாம் கூட பரவிவிட்ட பிறகுதான் அம்மா ஆஸ்பத்திரிக்கே போனாள். ஆனால் அதற்கப்புறம் வீட்டுக்கே திரும்பவில்லை. அங்கே இருந்து கொண்டே போய் எரித்தாகிவிட்டது. முதலில் கர்ப்பப்பையில் புற்றுநோய் என்று அதை எடுத்தார்கள். அதன் பிறகும் அந்த நண்டு விடாமல் அம்மாவை குடைந்தெடுத்ததில் வலது மார்பகமும், அடுத்தது 2வதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் அம்மாவின் சிரிப்பு, கலகலப்பு, மென்மை, அழகு எல்லாம். பின் உயிரே போயிற்று. அங்கங்கள் குறைந்து குறைந்து ஒரு நாள் அம்மாவே இல்லாமல் போனாள். அப்படி போவதற்குள் அவள் அனுபவித்த சித்திரவதைகள் தான் எத்தனை எத்தனை. வாய் வழிவே சாப்பிடுவது நின்று போக கையில் ஊசி குத்தி என்னவோ பாட்டிலாக திரவம் ஏற்றினார்கள். அந்த ஊசி சற்றும் அசையாமல் அம்மா படுத்து கிடக்க, மூக்கில் ஆக்சிஜன் மற்றும் உணவு குழாய்கள், இடுப்புக்கு கீழே சின்னதாய் ஆபரேஷன் செய்து டியூபை செருகி சிறுநீர் வெளியே வர வழி பண்ணினார்கள். இன்னும் இன்னும் ஐயோ,
என்னென்ன சித்திரவதைகள்! இளைத்து கருத்து 10 வயது பெண்ணை போல சிறுத்து போனாள் அம்மா. அம்மா, என் அம்மா! எப்படி அம்மா அத்தனையும் பொறுத்து கொண்டாய்? ஏன் பொறுத்து கொண்டாய்? ஒற்றை பெண்ணுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு மனைவியாக மீண்டு வர வேண்டும் என்கிற ஆசையில்தானே. இப்படி சாகத்தான் போகிறோம் என்று முதலிலேயே தெரிந்திருந்தால் ஒருவேளை அத்தனையையும் எடுத்தெறிந்துவிட்டு பேசாமல் இருந்திருப்பாயோ? மனிதர்களுக்கு வியாதி ஏன் வருகிறது? இப்போது எனக்கு ஏன் மஞ்சள் காமாலை வர வேண்டும்? குமட்டலும் வாந்தியும் தலை சுற்றலுமாய் மசக்கை போதாதென்று இப்போது இந்த பயங்கரம் வேறா? சின்ன வயதில் ஒரு முறை மஞ்சள் காமாலை வந்தபோது சிறுநீரில் சாதத்தை போட்டு அது மஞ்சளானதும் பதறிப்போய், இது மஞ்சக்காமாலை, சாப்பாட்டுல கவனம் வேணும், எண்ணெய் பதார்த்தத்தை சாப்பிடாம இருக்கணும் என்று பதறிப்போன அம்மா முணுமுணுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் கண்ணும் கருத்துமாய் கவனித்து யாரையோ அழைத்து வந்து மந்திரிக்கச் சொல்லி, அந்த மஞ்சள் காமாலைதான் இப்போது மறுபடி வந்திருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் சரி, நான் டாக்டர் ஆஸ்பத்திரி என்று மட்டும் போகவே மாட்டேன். அம்மா பட்ட அவஸ்தைகளை என்னால் இன்னும் மறக்கவே முடியவில்லை. நானும் வேறு டாக்டரிடம் போக வேண்டுமா? நான் மாட்டேன், மாட்டவே மாட்டேன். புருஷனிடமும் மாமியாரிடமும் சொன்னால் முதலில் டாக்டரிடம் அழைத்து போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பார்கள். அன்று ஜுரம் வந்தபோது இவர்கள் செய்த அமர்க்கங்களை பார்த்து நடுங்கி போனதால் தானே அடுத்த நாளிலிருந்து எல்லாமே சரியாகி போய்விட்டா மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறேன். நானாவது ஆஸ்பத்திரியில் போய் படுப்பதாவது? அது இந்த ஜென்மத்தில் இல்லை. சும்மா படுத்துக் கொண்டிருக்காமல் ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு வெளிச்சத்தில் போய் நிற்காமல் பத்தியமாக இருந்தால் 10 நாட்களில் சரியாகி விடாதா? அது சரி, இந்த உடம்பே மஞ்சளை காட்டி கொடுக்கிறதே, அதற்கு என்ன பண்ணலாம்? இன்று நிர்மலா பார்த்து கேட்டா மாதிரி மாமியார் புரிந்து கொண்டு விட்டால், உடனே பிள்ளையிடம் சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்க்க வழி பண்ணிவிட்டால், ஐயோ மாட்டேன், நான் வரமாட்டேன் எந்த டாக்டரிடமும். அம்மா அனுபவித்தவற்றை நானும் அனுபவிக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். மீறி சேர்த்து விட்டால் நான் எப்படி சமாளிப்பேன்? பயம் அழுகையாக மாறிற்று. அம்மா! அப்படியே இரண்டாக மடிந்து அழத் தொடங்கிய வித்யாவை வேகமாக வந்த ஜானகியும் நிர்மலாவும் சட்டென்று பிடித்துக் கொண்டார்கள். வித்யா, வித்யா, ஏம்மா இப்படி கத்துன? ஏன் இப்படி திடீர்னு அழற? வித்யா! பயமும் சுய பச்சாதமும் சேர்ந்து மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச தெம்பையும் அடித்து கொண்டு போக வித்யா மாமியாரை அணைத்துக் கொண்டு அழக்கூட முடியாமல் விற்க ஆரம்பித்தாள். ஜானகி அவளை சமாதானப்படுத்த நிர்மலா அவள் முகத்தை தூக்கி கண் இறப்பைகளை விலக்கி விழிகளை பார்த்தாள். ஐயோ, இங்க பாருங்க ஜானகி அம்மா, கண்ணுக்கு என்ன மஞ்சளா இருக்கு? எங்க வீட்டுக்காரர் சொன்னது சரிதான். நான் கூட சரியா கவனிக்கல. முகம் மட்டும் மஞ்சளா இருக்கேன்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். இவ திரும்பி போன அப்புறம் அவர் உள்ள வந்து, வித்யா முகமும் கண்ணும் ஏன் இப்படி மஞ்ச மசேல்னு இருக்கு, நீ கவனிச்சியான்னு கேட்டாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டதுக்கு மஞ்ச காமாலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுங்க. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு மஞ்ச காமாலை வர்றது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாரு. அதான் ஓடி வந்து உங்களை கூப்பிட்டேன். இங்க பாத்தீங்களா, உடம்பு பூரா மஞ்சளா இருக்கிறப்பல இல்ல? அவள் காட்டிய இடங்களை ஜானகி கூர்ந்து கவனித்தாள். பாதங்கள், கைகள், முகம், கழுத்து, கண்கள், நகங்கள் எல்லாமே மஞ்சளாக. படபடத்த மனதை தைரியப்படுத்திக் கொண்டு கணவருக்கும் ஸ்ரீதருக்கும் போன் செய்து வரவழைத்தாள். போட்டது போட்டபடி கிடக்க மாட்டேன் மாட்டேன் என்று அரற்றிய வித்யாவை வலுக்கட்டாயமாக டாக்டரிடம் அழைத்து போய், மஞ்சள் காமாலதான், எதுக்கும் ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க என்று அவர் சொன்னதை தொடர்ந்து உடனே ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தார்கள். அங்கிருந்த டாக்டர்கள் அவளை பரிசோதித்த நாழிகையில் வெளிவராந்தாவில் வந்து ஜானகியும் ஸ்ரீதரும் தாமோதரனும் நிர்மலாவும் நின்று, எப்படி இது நாள் வரை கவனிக்க தவறினோம்? வெளிச்சத்துக்கு வராமல் வித்யா உள்ளறைகளிலேயே நடமாடி கொண்டிருந்ததுதான் காரணமா, இல்லை தங்களின் தெரியாதனம் தானா என்று ஒருவரை ஒருவர் நொந்து கொண்டிருந்த போது சின்ன பாட்டி பரபரப்பாய் ஓடி வந்தார். ஐயோ, என்னாச்சு வித்யாவுக்கு? ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு? எப்பவும் போல பழமும் பூவும் வாங்கிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேன். தங்கம்மா ஓடி வந்து இந்த மாதிரி விஷயம்னு சொன்னாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு வரேன். என்னாச்சு அவளுக்கு? என்ன? படபடவென புரிந்தவரை ஜானகி சமாதானப்படுத்தினாள். விஷயத்தை சொன்னாள். மறுபடி சின்ன பாட்டியே பேச துவங்குவதற்குள் அறையிலிருந்து வெளியே வந்த டாக்டர் ஒருவர், இங்க பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு என்றார். ஸ்ரீதர் சடக்கென முன்னால் போய், ஏன் டாக்டர், நான் தான். அவளுக்கு எப்படி இருக்கு என்றதும் டாக்டர் அவனை ஒரு முறை மேலும் கீழுமாய் பார்த்த பார்வையில் கோபம் தெரிந்தது. நீங்க தானா? பார்த்தா படிச்சவரா தெரியுறீங்க. இப்படியா அலட்சியமா இருந்து வியாதி வேர் பிடிக்க விடுறது? ஏன் ஏன் டாக்டர்? என்ன ஏன்? மஞ்சக்காமால இவ்வளவு முத்தி போயிருக்கு, கவனிக்காம இருந்திருக்கிறீங்களே. வெறும் ஆளு கூட இல்ல, கர்ப்பமா வேற இருக்காங்க. இத்தனை நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? பதில் சொல்லுங்க மிஸ்டர். இப்படி எப்படி எவ்வளவு அலட்சியமா கவனக்குறைவா இருந்தீங்க?
இல்ல டாக்டர். மேற்கொண்டு அவன் சொன்ன காரணங்களை சற்றும் காது கொடுத்து கேளாமல் டாக்டர் வேகமாக நடந்து மறுபடி அறைக்குள்ளேயே போனார். யாரும் எதுவும் புரியாமல் திகைத்து நின்றிருக்க சின்ன பாட்டி சத்தமாக அரற்ற ஆரம்பித்தார். அடக்கடவுளே, மஞ்ச காமாலையா வந்திருக்கு? புள்ளத்தாச்சி பொண்ணு, பூஞ்ச உடம்பு வேற. இத தாங்குவாடா அவன்? டாக்டர் சொல்லாப்பல கவனிக்காம விட்டுட்டீங்களா? முருகா, என்னப்பனே, என்னப்பா செய்யறது? என்ன பண்ண போறோனே தெரியலையே. தாயில்லா பொண்ணு இப்படி தவிக்கணுமா? ஐயோ! நிசப்தமாக இருந்த ஆஸ்பத்திரியில் இந்த சத்தம் நாராசமாக காதில் விழ நிர்மலா சூழ்நிலையை மாற்ற நினைத்து ஜானகியின் அருகில் போய் நின்று அவள் கையை தொட்டாள். ஜானகிம்மா, கலங்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். வித்யாவோட அப்பாவுக்கு வேணும்னா ஒரு லெட்டர் போட்டு வரவழைச்சிருங்களேன், அவருக்கும் ஆறுதலா இருக்கும். பிரமை பிடித்தவள் போல நின்றிருந்த ஜானகி சுயநினைவுக்கு வந்தாள். வித்யாவோட அப்பாவுக்கா? லெட்டர்லாம் வேணாம் நிர்மலா, தந்தியே கொடுக்க சொல்லிடுறேன். ஸ்ரீதரிடம் விஷயத்தை சொல்ல வந்தவள் அவன் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்தாள். என்னப்பா இது, ஏன் இப்படி கலங்கி போற? ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும். சட்டென்று ஸ்ரீதர் தலையை தழைத்து கொண்டான். அட, என்ன ஸ்ரீதர், மனசை தேத்திக்கோன்னு சொல்றேன்ல, கடவுளை நினைச்சுக்க. இல்லம்மா, டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டீங்களா? படிச்சவங்க தானே, இத்தனை நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு எப்படி திட்டினாரு. வித்யாவுக்கு மஞ்ச காமாலன்னு இன்னைக்கு நீங்க போன் பண்ணி சொன்னப்புறம் தானம்மா எனக்கு தெரியும். இத்தனை நாள் நல்லா தானே இருந்தா, மசக்க தான் படுத்துதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா. எப்படிமா இவ்வளவு மஞ்சளா உடம்பு பூரா ஆற வரைக்கும் நமக்கு தெரியாமலே இருந்துச்சு? ஏம்மா, என்கிட்ட கூட அவ ஒண்ணுமே சொல்லல, ஏம்மா? மேலே பேச முடியாமல் குரல் தழுதழுத்து போக ஜானகி அவனை தேற்ற தெரியாமல் பேசாமல் நின்றாள். ஒரு ஓரமாய் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்த தாமோதரன் இவர்கள் அருகில் வந்து ஸ்ரீதரின் தோளில் தட்டி சமாதானப்படுத்த முனைந்த நிமிடத்தில் சின்ன பாட்டியும் கிட்டத்தில் வந்தார். நீங்க ஏன் தம்பி வீணா மனசை குழப்பிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, பயப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கும் உங்க மனுஷங்களோட நல்ல மனசுக்கும் வித்யாவுக்கு எதுவும் அல்லல் படும்படியா வராது. 2 நாள்ல திரும்பி வந்துருவா. நீங்க ராஜரத்னத்துக்கு தந்தி கொடுத்து வரவழைங்க. அவன் வந்துட்டானா உங்களுக்கும் தெம்பா இருக்கும். ஜானகியும் ஸ்ரீதரையும் அங்கேயே விட்டுவிட்டு தாமோதரன் கிளம்பி தந்தி கொடுக்க போக வீட்டுக்கு கிளம்பிய நிர்மலாவுடன் ஆட்டோவில் சின்ன பாட்டியும் தொற்றிக் கொண்டார். செப்டம்பர் 9 திங்கட்கிழமை காலை மணி 8. கண்மூடி படுத்திருந்த வித்யாவின் கட்டில் அருகே இருந்த நாற்காலியில் ஜானகி கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தாள். 2 நாளா ஏதேதோ அரற்றிக் கொண்டு எப்போதாவது மட்டுமே கண் திறந்து பார்த்து எதிரில் இருப்பவர்களை அடையாமல் புரியாமல் விழித்து தான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பிரக்ஞையே இல்லாமல் மயக்கமாக படுத்திருந்தாள் வித்யா. டாக்டர்களும் நர்ஸ்களும் சிகிச்சை அளிக்கும் நேரம் போக பாக்கி சமயத்தில் கட்டிலே கதியின்றி அருகிலேயே அமர்ந்திருந்தாள் ஜானகி. அறையில் கதவுக்கு அந்த பக்கமா எப்போதும் ஸ்ரீதர். சந்திரனும் நந்துவும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமாய் அலைய தாமோதரன் பாதி நேரம் இங்கும் பாதி நேரம் அங்குமாய் தங்கினார். அத்தனை பேருக்கும் சாப்பாடு நிர்மலா வீட்டிலிருந்துதான். இரவு பூராவும் தூங்காமல் வித்யாவின் கையில் ஊசி குத்தி ட்ரிப் கொடுத்து கொண்டிருந்ததை சற்றும் அசையாமல் கண்கொத்தி பாம்பாய் கவனித்துக் கொண்டிருந்ததில் ஜானகியின் கண்கள் இரண்டும் ஜிவுஜிவுத்திருந்தன. ராஜரத்னத்தின் வருகையை எதிர்பார்த்து சின்ன பாட்டி காலையிலேயே வந்துவிட்டார். கேட் அருகே நின்றிருந்தவரை பார்த்து கொண்டே கூடையும் கையுமா இறங்கின நிர்மலா அறைக்குள் போகும் முன் மற்றொரு ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து ராஜரத்னம் அவசரமாய் இறங்கினார். வந்தவரை உள்ளே வரவிடாமல் சின்னப்பாட்டி ஓடி போய் தாழ்ந்த குரலில் மொனமொனவென்று பேசிக்கொண்டே வர முகம் மாறி போன ராஜரத்னம் அவசரமாய் அறைக்குள் நுழைந்தார். கட்டில் அருகே இருந்த ஜானகியையோ வாசலில் இருந்த ஸ்ரீதரையோ லட்சியம் பண்ணாமல் வித்யாவின் தலைமாட்டில் போய் நின்றார். வித்யா, வித்யாம்மா, அப்பா வந்திருக்கேன் பாருமா, கண்ணை திறந்து பாருமா. எதுவுமே தெரியாமல் படுத்திருந்த மகளின் நிலைமையை பார்க்க பொறுக்க முடியாதவராக வாயில் துண்டை அழுத்தி பிடித்து அழுகையை கட்டுப்படுத்தினவர் உடனே வெளியில் வந்தார். யாரையும் லட்சியம் பண்ணாமல் கதவுக்கு இந்த புறமாய் நின்று சுவரில் சாய்ந்து தாங்க மாட்டாமல் அழத் தொடங்கினவரின் அருகில் சின்ன பாட்டி வந்தார். அழாதப்பா, எல்லாம் நம்ம போராத காலம், யார குத்தம் சொல்றது? முதல்லயே ஏன் கவனிக்கல, ஏன் அலட்சியமா இருந்துட்டீங்கன்னு டாக்டர் கூட மாப்பிள்ள கிட்ட கத்திக்கிட்டு இருந்தப்போ கேட்டப்போ எனக்குள்ளதான் தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னிக்கே அவரை முடிக்க விடாமல் ராஜரத்னம் நிமிர்ந்து என்ன சொல்ற சித்தி என்றார். சின்ன பாட்டி சுற்றுமுற்றும் பார்த்தார். நிர்மலா இன்னமும் கூடையை கூட கீழே வைக்காமல் வெளியிலேயே மௌனமாய் நின்றிருக்க அவளை ஒரு தரம் அழுத்தமாக பார்த்துவிட்டு ஆரம்பித்தார். என்ன தப்பா சொல்றது? 15-20 நாளுக்கு முன்னாடியே வித்யா உடம்பு சரியில்லாம தான் இருந்தா. அப்பவே கவனிச்சு வைத்தியம் பண்ணியிருந்தா இப்ப இப்படி சுயநினைவு இல்லாம கிடப்பாளா? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா? அப்பெல்லாம் ஏனோ தானோன்னு இருந்துட்டாங்க. 10 நாளுக்கு முன்னால ஜோரம் வர வந்துருச்சு. உனக்கு அதெல்லாம் தெரியும்ல.
எனக்கா? எப்படி தெரியும்? யாருமே எதுவுமே எழுதலையே என்று ராஜரத்னம் விழிக்க, சின்ன பாட்டி பட்டென்று 2 கைகளையும் கொட்டி முகவாயில் வைத்துக் கொண்டார். அட பாவமே, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்களா? ஏமாந்து போயிட்டியேப்பா. ராஜரத்னம் தாங்க முடியாதவராக ஸ்ரீதரின் அருகில் பதறிக்கொண்டு போனார். என்ன மாப்பிள இதெல்லாம்? இத்தனை நடந்திருக்கு, எனக்கு ஏன் ஒண்ணுமே தெரிவிக்கல? ஸ்ரீதர் பதிலேதும் சொல்லாமல் லேசாய் நிமிர, ராஜரத்னம் மறுபடி கோபமாய் அடிக்குரலில் கேட்டார். கேக்குறேன்ல, ஏன் ஒண்ணுமே எனக்கு தெரிவிக்கல? ஏன் இப்படி மறைச்சிட்டீங்க? இத்தனை நாளா உடம்பு சரியில்லாம என் பொண்ணு இருந்திருக்கிறா, கிடக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டீங்களா? ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் அன்னைக்கு வரப்போ நல்லா தானே இருந்தா? முழுகாம இருக்கிற பொண்ண என்ன செஞ்சீங்க? டாக்டர் கேட்டாப்ல, ஏன் முதல்லயே வைத்தியம் பார்க்காம விட்டுட்டீங்க? படிச்சவங்க தானே நீங்க, நல்லா வசதியா தானே இருக்கிறீங்க. இந்த மெட்ராஸ்ல டாக்டரா இல்ல, ஆஸ்பத்திரியா இல்ல? அங்க ஊர்ல வசதி இல்லைன்னு தானே நானே அவளை கூட்டிட்டு போகாம இருந்தேன். எங்க பொண்ணு ஆயிட்டா, அவளை கவனிச்சுக்கிறது எங்க பொறுப்புன்னு அன்னைக்கு வக்கனையா உங்க அம்மா பேசினப்போ நிஜம்தான் பேசுறாங்க நம்புனனே. இதான் என் பொண்ணை கவனிச்சுக்கிட்ட அழகா. இப்ப கண்ணை திறக்காம படுத்திருக்காளே, என்ன ஆச்சு? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். தொடர்ந்து அவர் புலம்ப, அத்தனையும் காதில் வாங்கி கொண்டே நுழைந்த சந்திரனும் நந்துவும் பொறுமை இழந்தார்கள். என்ன மாமா, என்னத்துக்காக இப்படி பதறீங்க? இப்ப என்ன ஆயிருச்சுன்னு படபடத்த தொனியில் நந்து பேச ஆரம்பிக்க, ஜானகி அவசரமாய் வெளியில் வந்து அவர்களை அப்பால் இழுத்து போனாள். என்னம்மா இது? அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, நீங்க என்னமோ? ஷோ, மெதுவா பேசுங்கப்பா. இது ஆஸ்பத்திரி, 4 ஜனங்க வந்து போற பொது இடம். அதுக்காக அவர் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டீங்க. வாய மூடி சும்மா இருங்க. வித்யா அவர் மக. அந்த நிலைமையில அவளை பார்த்த அதிர்ச்சி தான் அவர் இப்படி பேசுறாரு. அவர் ஆத்தாம அவருக்கு. இத கூட புரிஞ்சுக்க முடியாட்டி அப்புறம் நாம என்ன மனுஷங்க? அதுக்காக அதுக்காக வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்டுட்டு நின்னா சும்மா பார்த்துக்கிட்டு நிக்க சொல்றீங்களா? அண்ணிய நாம எப்படி கவனிச்சுக்கிட்டோம்னு இவங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நாம இப்ப பேசிட்டு இருக்க கூடாது. கடவுளுக்கு தெரியும் நம்மளை பத்தி. அவன் புண்ணியத்துல வித்யா சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டா, அப்புறமா அவங்க அப்பாவுக்கு உண்மையை அவ எடுத்து சொல்லிப்பா. நீங்க தயவு செஞ்சு பேசாம இருங்க. முடியாட்டி மரியாதையா வீட்டுக்கு போயிருங்க. கண்டிப்பான குரலில் அம்மா பேசுவதை உணர்ந்து இருவரும் வேண்டா வெறுப்பாக வேறு பக்கமாய் போய் நின்று கொண்டார்கள். இந்த அனாவசிய சிக்கல்களை தீர்ப்பதற்காகவாவது வித்யா விரைவில் குணமானால் தேவலை என்று நிர்மலாவும் மற்றவர்களும் வேண்டியது நடக்காமல் அன்றிரவே கொஞ்ச நஞ்சம் இருந்த பிரக்ஞையும் அற்றுப்போய் தபதவென பரவிய வியாதியின் பிடியில் சிக்கி வித்யா ஆழ்ந்த கோமாவில் விழுந்தாள். செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை மதியம் மணி 2. சாப்பாட்டு கேரியருடன் உள்ளே நுழைந்த தங்கம்மாள் கேரியரை ஹாலிலேயே வைத்துவிட்டு சோஃபாவில் அலுப்போடு சாய்ந்தார். மாமியார் வருகையை பார்த்துவிட்டு ஓடி வந்த நிர்மலா, என்னத்த, எப்படி இருக்கிறா வித்யா என்றாள் கவலையுடன். தங்கம்மாள் பதில் சொல்லாமல் என்று சொல் கொட்டினார். எப்படி இருக்கான்னா என்னத்த சொல்றது? கொஞ்சம் கூட நினைவே இல்லாம எங்க படுத்திருக்கோம், எப்படி இருக்கோம், யார் வந்திருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியாம, துணி விலகுனது கூட தெரியாம அந்த பொண்ணு கிடக்கிறத பாக்குறப்போ மனசு பதறி போகுது. இத்தனை தூரம் வர விட்டுட்டாங்களேன்னு கிடந்து அடிச்சுக்குது. அந்த டாக்டரும் சின்ன பாட்டியும் சொன்ன மாதிரி முதல்லயே ஏன் கவனிக்கலங்கிற ஆத்திரம் தான் வருது. ராஜரத்னம் கூட வந்ததும் என்னென்னமோ கத்துனாராமே, நீ சொல்லவே இல்லையே? ஆமா, கத்துனாருதான். தப்பு முழுக்க ஜானகி அம்மா வீட்டு மனுஷங்க பேர்ல தாங்கிற மாதிரி ரொம்ப கத்துனாரு. இருக்காதா பின்ன? பொண்ணை பெத்தவர்ல, அவர் கேக்குறாப்ல இவங்களும் முன்னையே கவனிச்சிருக்க வேண்டாமா? என்ன அத்தை, நீங்களும் இப்படியே சொல்றீங்க? வித்யா நல்லா தானே இருந்தா. பெருசா என்னமோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரியா தெரிஞ்சுச்சு? அவளை பார்த்தப்போ வாந்தியும் மயக்கமும் சேர்ந்து படுத்ததும் மசக்கையால தான் நாமளே நினைச்சிட்டு இருந்தோம். ஏன் ஜுரம் வந்துச்சே? அப்புறமாவது டாக்டர் கூட்டு போயிருக்கலாம்ல. போனோமே அத்தை, அவ வரலையே தவிர நானும் ஜானகியம்மாவும் போய் இந்த மாதிரி வித்யாவுக்கு ஜுரம்னு சொன்னப்போ டாக்டர் பயப்படும்படியா ஒன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. ஜுரம் ஜாஸ்தியானா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா வித்யா தான் அடுத்த நாளே சரியாயிட்டாள. கொஞ்சம் சோர்வா இருக்கிறாப்புல தெரிஞ்சப்போ நானே என்னம்மான்னு கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு பதில் சொன்னாலே. இருந்தாலும் நிர்மலா, ஜானகி அவளை இன்னும் நல்லா கவனிச்சிருக்கணும். அப்படி ஒரேடியா சொல்லக்கூடாது அத்தை. ஜானகிமா மருமகளை கண்ணா கவனிச்சுக்கிட்டது நமக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? தங்கம்மாள் கையை குறுக்கே நீட்டி நிர்மலாவை தடுத்தார். நிறுத்து நிர்மலா. தெரிஞ்சவங்கன்னு சொல்றியே, என்ன தெரிஞ்சவங்க? எதிர் வீட்லயே இருக்கிறாங்க, தினம் பார்த்து பேசிக்குவோம். இத தவிர வேற என்ன தெரியும் அவங்கள பத்தி? எல்லாம் மேலுக்கு சிரிச்சு பேசி மயக்கினாங்களோ என்னமோ. உள்ளுக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள்ல 24 மணி நேரமும் நாம என்ன அவங்க கூடவா இருக்கிறோம்? அந்த பொண்ணை என்ன திட்டினாங்களோ இல்ல அடிச்சாங்களோ யார் கண்டாங்க?
வித்யாவோட சின்ன பாட்டி சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை தனக்குன்னு பிறந்திருந்தால ஒரு பொண்ணோட அருமை புரியும். எல்லா ஆம்பளைங்களையும் பெத்து எல்லாமே ஆம்பளைங்களா பெத்து வரவுக்கு வழியாச்சுன்னு சந்தோஷமா இருந்தாங்களோ என்னமோ. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யார் கண்டது? எது எப்படி போனாலும் வித்யாவை கவனிக்காம விட்டது அவங்க தப்புதான். நிர்மலா பதிலேதும் பேசவில்லை. இத்தனை தீர்மானமாக அத்தை பேசுகையில் அதை மறுத்து பேசும் அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் எழவில்லை என்பதோடு அடித்து மறுக்க ஆதாரம் எதுவும் தோன்றாமல் போக அப்படியே நின்றாள். ஒருவேளை அத்தை சொல்வதும் உண்மைதானோ? வெளியில் மருமகளை அன்பாக நடத்தி அவளிடம் பிரியமாக இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திவிட்டு உள்ளுக்குள் அத்தனையும் விஷம்தானோ? பேதலித்த புத்தியை நிர்மலா சட்டென்று அடக்கினாள். அப்படின்னா வித்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு சரியா வீட்டு வேலைங்களை கூட கவனிக்காம அவ பக்கத்திலேயே இருந்து ஜுரமெல்லாம் சரியான அப்புறம்தான் ஜானகி அம்மா முகத்திலே சிரிப்பை கண்டது. அப்புறம் நல்ல டிஃபன் கூட செய்யாம அத்தையும் மத்தவங்களும் ஏனோ தானோன்னு இருந்தாங்க. இன்னைக்கு நான் எழுந்து நடமாடின அப்புறம் தான் செஞ்சிருக்காங்கன்னு வித்யாவே சொன்னது. இதெல்லாம் பொய்யா? அந்த சோமாசியும் அல்வாவையும் நம்மளுக்கு வித்யாவே தானே அத்தை எடுத்துட்டு வந்தா? மறந்துட்டீங்களா? அவ்வளவுக்கும் உடம்பு முடிஞ்சு வெளியே வந்த பொண்ணுக்குள்ள இத்தனை பெருசா வியாதி இருக்குன்னு சொன்னா யாரத்தை நம்புவாங்க? தினம் பார்த்துக்கிட்டே இருந்த எனக்கு கூட அன்னைக்கு மட்டும்தான் அவன் முகம் மஞ்சளா தெரிஞ்சது. அதுக்கு முன்ன தினம் அவளை போய் பார்த்துட்டு வந்தனே, என்னால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சொல்லுங்க? நீளமாய் பேசி நிறுத்தின போது நிர்மலாவின் குரலில் ஒரு ஆவேசம் இருந்தது. இப்போது தங்கம்மாள் வாயை மூடிக்கொள்ள நிர்மலாவே தொடர்ந்தாள். நமக்கு எத்தனை வருஷமா ஜானகி அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் தெரியும். இத்தனை வருஷத்துல இல்லாம இப்ப போய் நீங்க இப்படி அவங்கள பத்தி பேசுறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கத்த. என்ன இருந்தாலும் அவளை முடிக்க விடாமல் கோபத்துடன் தங்கம்மாள் குறுக்கிட்டாள். நிறுத்து. இப்பத்தானே ஜானகி ஒரு மாமியார் ஆயிருக்கிறா. நீ 1000 சொன்னாலும் மருமக அவ்வளவு நல்லா வச்சிருப்பான்னு எனக்கு தோணல. தவிர சின்ன பாட்டி உள்ளார பூந்து பல விஷயங்களை தெரிஞ்சு சொன்னதுனால தானே நமக்கே உண்மை புரியுது. சின்ன பாட்டி என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு தரமும் அவங்க பேத்திய பார்க்க வரும்போதும் சம்மந்தி அம்மா முகம் கொடுத்தே பேசலன்னு வித்யா அவ மாடு மாதிரி வேலை வாங்கினதா கண்ணால பார்த்ததாகவும் ராஜரத்னம் மகளுக்குன்னு எத்தனை கொண்டு வந்து இறக்குனாலும் சீர் பத்தலன்னு குறப்பட்டுக்கிட்டதாகவும் 2ஆம் ஜலத்தை விட்டு காஃபி கலந்து தந்ததாகவும் இன்னும் என்னென்னமோ தான் சொன்னாங்க. பொண்ணுக்கு பாட்டி அவங்க பொய்யா சொல்ல போறாங்க? நிர்மலா மறுத்து பேச பிடிக்காமல் நாற்காலியில் அலுத்து போய் உட்கார்ந்தாள். இதெல்லாம் உண்மையா? நிரூபிக்கக்கூடிய ஒரே நபர் வித்யா. அவள்தான் நினைவில்லாத மயக்கத்தில் இருக்கிறாளே. யோசிக்க யோசிக்க மேலும் குழப்பம்தான் அதிகரித்ததே தவிர தீர்மானமான எந்த முடிவுக்கும் வர முடியாது போக, இத்தனையையும் தீர்த்து வைப்பதற்காகவாது சீக்கிரம் வித்யாவுக்கு நினைவுக்கு திரும்புவது நல்லது என்கிற ஏக்கத்தோடு எழுந்து அத்தை கொண்டு வந்திருந்த சாப்பாட்டு கேரியரை உள்ளே எடுத்து போய் தேய்க்க போட்டாள். செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை மாலை மணி 5. வித்யாவின் கால் மாட்டில் கட்டிலின் மேல் தலை கவிழ்ந்து படுத்திருந்த ஜானகி நிர்மலாவின் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். சரியான சாப்பாடும் நல்ல தூக்கமும் இல்லாமல் இளைத்து சோர்ந்து காணப்பட்டவளை பார்க்கையில் நிர்மலாவுக்கு பரிதாபமாக இருந்தது. ஜானகி மட்டும் தானா என்ன? ஸ்ரீதர், தாமோதரன், ஏன் சந்திரனும் நந்துவும் கூட இதே மாதிரிதான் ஆடி போயிருக்கிறார்கள். இரவு பகல் எந்நேரமும் ஆஸ்பத்திரியே கதி. இரவில் மட்டுமாவது வீட்டுக்கு போய் கொண்டிருந்த தாமோதரன், சந்திரன், நந்து இந்த 3 நாளாய் அதையும் நிறுத்தி இங்கேயேதான் கிடக்கிறார்கள். இத்தனை அதிகமான மஞ்சள் காமாலையும் கோமா நிலையும் வயிற்றுப்பிள்ளையை தாக்கிவிடலாம் என்ற பயத்தில் அதை வெளியே எடுத்து விடலாமா? அந்த ஆபரேஷனை வித்யா தாங்குவாளா என்கிற டாக்டர்களின் பேச்சுக்களையும் சந்தேகங்களையும் கேட்டுவிட்டு 3 நாளா எல்லோருமே மிக மிக அதிகமாக அடிபட்டுத்தான் போயிருக்கிறார்கள். 2 வேளையும் நிர்மலாவோடு தங்கம்மாளும் வந்தார். இப்போதும் நிர்மலாவின் அருகில் நின்றிருந்த தங்கம்மாள் தூரத்தில் சின்ன பாட்டியை பார்த்துவிட்டு அவரோடு பேச போய்விட, நிர்மலா, இன்னைக்கு ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா ஜானகியம்மா என்றாள் சின்ன குரலில். வாய் வார்த்தையால் பதிலேதும் சொல்லாமல் உதட்டை பிதுக்கினாள் ஜானகி. கடவுள் இருக்காரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக பிளாஸ்க்ல காஃபி கொண்டு வந்திருக்கேன், 1/2 டம்ளராவது சூடா குடிங்கம்மா. நிர்மலா கூறியதை தலையசைத்து மறுத்தாள் ஜானகி. நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது ஜானகி அம்மா, சொன்னா கேளுங்க. ஒரு வாயாவது சாப்பிடுங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். வித்யாவை கவனிக்கிற மும்முரத்துல நீங்க படுத்துற போறீங்களோன்னு பயமா இருக்கு. எதற்குமே பதில் இல்லாமல் ஜானகி மறுபடி தலையை கவிழ்த்து கொள்ள நிர்மலா அவளை தொடர்ந்து நிர்பந்தப்படுத்த விரும்பாமல் வெளியில் வந்தாள். எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையாக வராந்தாவில் நின்றிருந்தார்கள். யாரிடமும் சுரத்தே இல்லை. சின்ன பாட்டியும் தங்கம்மாளும் ஒரு ஓரமாய் நிற்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருந்த பெஞ்சில் ராஜரத்னம் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்து ராஜரத்னத்தின் எதிரில் நின்றாள் நிர்மலா.
நீங்களாவது ஏதாவது சாப்பிடக்கூடாதா? இப்படி யாருமே எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? காஃபியாவது குடிக்கிறீங்களா? சோர்வுடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேண்டாம் என்று கையை ஆட்டினவரிடம் சின்ன பாட்டி ஓடி வந்தார். வேண்டப்பட்டவங்க எல்லாம் நீ எக்கேடு கெட்டா என்னன்னு ஒதுங்கி நிக்கிறப்போ அசலார் வீட்டு பொண்ணு இவ்ளோ கரிசனத்தோட கேக்குறாள்ல, ஒரு வாய் குடி தம்பி. அவர் பதிலை எதிர்பார்க்காமல் தானே பிளாஸ்க் மூடியில் காஃபியை ஊற்றி அவரிடம் நீட்ட அவர் அதை ஒதுக்கிவிட்டு, வெறும் வயத்துல எத்தனை தடவை காஃபி குடிக்கிறது, கொமட்டிக்கிட்டு வருது என்றார் முனகலாக. சரி, காஃபி வேணாம், பக்கத்து ஹோட்டலுக்காவது போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டுட்டு வாயேன்பா. இப்படி பட்னியா உட்கார்ந்துருந்தா வித்யாவுக்கு உடம்பு சரியாயிடுமா? சிட்டுக்குருவியாட்டம் தெரிஞ்ச பொண்ண மாபாரமா படுக்க வச்சுட்டாங்களே பாவிங்க. அதுக்காக நீ பட்னி கிடந்தா ஆச்சா? என் மனசு கேட்க மாட்டேங்குதே. நீ போப்பா, போய் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வா. சற்று தயங்கினவரை சின்ன பாட்டி போப்பா என்று மறுபடி கிளப்ப துண்டை உதறி கையில் பிடித்து கொண்டே வெளியில் நடந்தார். அவர் கண்ணை விட்டு மறைந்ததும் கையில் இருந்த காஃபியை சின்ன பாட்டியே வாயில் ஊற்றி கொண்டார். என்ன இருந்தாலும் வீட்டு காஃபின்னா அதுக்கு தனி ருசிதான். மறுபடி ஊற்றி ரசித்து குடித்தார். பிளாஸ்கை மூடி நிர்மலாவிடவே தந்தவர். ராஜரத்னத்துக்கு நல்ல பசி, அதான் போன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான். அவனால என்னைக்குமே பசி தாங்க முடியாது. இப்ப இவங்கள பாரு, ஜானகியும் சரி, அவங்க வீட்டு மனுஷங்களும் சரி, சரியா சாப்பிட்டு எத்தனை நாளாவது. வித்யாவுக்கு உடம்பு சரியாவறதுக்குள்ள இவங்கெல்லாம் படுத்துருவாங்க போல இருக்கு. தானே கிளம்பி போக சொல்லிவிட்டு அவர் போன கையோடு முதுகுக்கு பின்னால் விமர்சித்தவரை புரிந்து கொள்ள முடியாமல் தங்கம்மாள் விழிக்க, திடுமென்று அரைவாசலில் கேட்ட சத்தத்தில் நிர்மலா தூக்கி வாரி போட திரும்பினாள். வித்யா என்னமோ போல விழிக்கிறாங்க, மூச்சு ரொம்ப திணறுது, எனக்கு பயமா இருக்கு, டாக்டர் கூப்பிடுங்க. வெளியே ஓடி வந்த ஜானகி அலறியதை கேட்டு யாரோ நர்ஸை அழைக்க அவள் வந்து பார்த்துவிட்டு டாக்டரை அழைக்க ஓடினாள். அங்கும் இங்குமாக யார் யாரோ ஓடி ஓடி போக என்னென்னமோ சிகிச்சை செய்ய என்ன பண்ணி என்ன. அரை மணியில் நினைவே திரும்பாமல் வித்யாவின் ஆயுள் முடிந்து போனதை டாக்டர் வெளியில் வந்து தெரிவித்ததுதானே கடைசியில் நடந்தது. ஜானகியும் மற்றவர்களும் முட்டிக்கொண்டு அழ ஸ்ரீதர் பிரமை பிடித்தா மாதிரி விரைத்து போனான். தங்கம்மாள் தன்னை மறந்து, ஐயோ அநியாயமா சின்ன பொண்ணை இப்படி பறி கொடுத்துட்டோமே, கிளி மாதிரி வளைய வந்த நல்ல பொண்ணை வாரி கொடுத்துட்டோமே என்று சின்ன பாட்டியின் கைகளை பிடித்து அரற்ற துவங்க அவரை ஒதுக்கிவிட்டு சடலமாகிவிட்ட வித்யாவின் அருகில் சின்ன பாட்டி ஓடினார். பேத்தியை கொன்று விட்டதாக எம்பி குதித்து ஜானகியை என்ன ஏசப் போகிறாரோ என்ற பயத்தில் நிர்மலா இறுகி நிற்க சின்ன பாட்டி வித்யாவின் உடல் மீது விழுந்து புரண்டார். ஐயோ ஐயோ, மோசம் பண்ணிட்டு போயிட்டியே, இத்தனை அல்பாயுசுல போகத்தான் உன்னை இப்படி வளர்த்தானா உங்க அப்ப? இதுக்குத்தான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுதா உனக்கு? தாயில்லா பொண்ண தான் பெத்த பொண்ணாவே கவனிச்சுக்கிட்டாங்களே, ரா பூரா தூங்காம பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாங்களே உங்க மாமியாரு. இந்த உத்தம கிட்ட இருக்க உனக்கு கொடுத்து வைக்கலையே. ராஜா மாதிரி புருஷன், ஒரு சொல்லு சொல்லியிருப்பானா? நாக்குல பல்லு பட்டு அவன் மனசு நோகடிச்சுட்டு போயிட்டியே. ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தாங்களே, பூ மாதிரி தாங்கினாங்களே, இந்த வாழ்க்கையை அனுபவிக்க உனக்கு கொடுப்பன இல்லையே. ஐயோ என் கண்ணே, என்ன வாழ்க்கடிமா! இதையும் இத்தனை வசதியான மனுஷங்களையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? கண்ணீரே வராத கண்களை துடைத்து கொண்டவர் சட்டென்று திரும்பினார். நொறுங்கி உட்கார்ந்திருந்த ஜானகியின் கைகளை பிடித்து கொண்டார். ஐயோ, உங்க நல்ல மனசுக்கு இப்படியா ஆகணும்? கடவுள் உங்களை இப்படியா சோதிக்கணும்? நீங்க நெஞ்சுக்குள்ள வச்சு மருமகளை தாங்கினதை பத்தி இந்த ஊருக்கே தெரியுமே. கண்ணு படுறாப்புல இப்படியா நடக்கணும்? ஐயோ ஐயோ! அந்த கத்தலையும் புலம்பலையும் பார்த்து கேட்ட நிர்மலா அதிர்ந்து போனாள். ஜானகி அம்மா பற்றியும் அவள் வித்யாவை மோசமாக நடத்தும் விதம் பற்றியும் பக்கம் பக்கமாக தன் மாமியாரிடமும் இதர நபர்களிடமும் புகார் படித்ததென்ன, இப்போது நடப்பதென்ன? அடிப்பார் அடித்தால் அம்மியும் நகரும் என்பதற்கு சாட்சியாக போக வர கோல் மூட்டி ஒருவருக்கொருவர் ஆகாமல் செய்துவிட்டு இப்போது எதற்காக இந்த நாடகம்? இது நாள் வரை கூறினது நிஜமா, இல்லை இப்போது கண்மூடி நடந்ததுதான் உண்மையா? எது நிஜம், எது பொய்? இன்று வரை தன்னிடம் பேசியது வேறு, ஆனால் இப்போது போடும் ஆட்டம் மட்டும் எப்படி மாறியது என்று புரியாமல் அழக்கூட மறந்து தங்கம்மாள் நின்றாலும் நிர்மலாவுக்கு எல்லாமே துல்லியமாக புரிந்தது. எதிரில் நிற்கையில் ஒன்றும் பின்னால் வேறு ஒன்றும் பேசும் சின்ன பாட்டியின் இரட்டை நாக்கின் வேஷதாரி சுபாவத்தை மிக நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மாதிரி இரட்டை நாக்குக்காரர்களின் பேச்சுக்கு பலிகடாவாகி நிம்மதி, சந்தோஷம், பாசம், பிணைப்பு என்று ஒட்டுமொத்தமாக அத்தனையும் இழக்கும் ஏமாந்த சோனகிரிகள் எங்குதான் இல்லை? ஏன், இவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நானும் அன்று ஜானகி அம்மாவை சந்தேகித்தேனே. அரை நிமிஷத்தில் சுதாரித்துக் கொண்டேன் என்றாலும் முதலில் மயங்கியதுதானே. அது மட்டுமா, கேட்பார் பேச்சை கேட்டு அவர்களுக்கு ஒத்து ஊதும் அத்தையை கண்டிக்காமல் அவ்வப்போது நான் சும்மா இருந்ததும் நிஜம்தானே. என் புத்தி எங்கே போயிற்று? இந்த சின்ன பாட்டியின் சுயரூபம் எனக்கு ஏன் அன்றே புரியவில்லை?
நினைக்க நினைக்க ரணம் ஆறாமல் நெஞ்சு எரிந்தது. நன்றாக இருந்த குடும்பத்தில் சின்ன பாட்டியின் வருகைக்கு அப்புறம்தான் சின்ன சின்ன சச்சரவுகள் தலை காட்டத் தொடங்கின. அவை தீவிரமாவதற்குள் வித்யா படுக்கையில் விழுந்து விட்டதால் தன் பேச்சு திறமையால் அடுத்தவரை வாழவிடாமல் செய்து ரசிக்கும் குணத்தை இப்படி நிறைவேற்றிக் கொள்கிறாரா? ச்சே, எத்தனை ஈனமான செயல் இது! ஆரம்பத்திலேயே விஷயம் இப்படி என்று புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை எச்சரிக்காமல் மேலே யோசிக்க முடியாமல் நிர்மலாவின் கவனம் சிதறியது. ஹோட்டலுக்கு போன ராஜரத்னம் திரும்பி வருவதை பார்த்த சின்ன பாட்டி அடித்து பிடித்து கொண்டு எழுந்தார். ஐயோ ராஜு, ஏமாந்து போயிட்டமே. ராஜாத்தியாட்டம் அருமையா வளர்த்தியே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தா மாதிரி செல்லம்மாவ நாமளே பாழுங்கணத்துல தள்ளிட்டோமே. தலையில அடிச்சுக்கிட்டனே, கேட்டியா? தாயிலா பொண்ணுடா, அருமை தெரிஞ்சவங்களா பார்த்து கொடுன்னு முட்டிக்கிட்டனே, காதுல வாங்காம இருந்துட்டியே. ஐயோ என் கண்ணம்மா, காண கிடைக்காத தங்கத்தை அந்நியர் அலட்சியத்தால பறிகுடிச்சிட்டோமே. முருகா, நான் என்ன பண்ணுவேன்? உடம்பும் மனசும் பதறுதே. தம்பி, நீ எப்படியா தாங்குவ? மேற்கொண்டு அவள் புலம்புவதை ஒரு வார்த்தை கூட கேட்க பிடிக்காதவளாய் நிர்மலா வேகமாய் வராந்தாவை கடந்து வாசலுக்கு ஓடினாள். மூச்சிறைக்க வாசப்படிக்கட்டில் உட்கார்ந்தவள் மகளின் மீது விழுந்து கதறும் ராஜரத்னத்திடம் சின்னப்பாட்டி வேறு என்னவெல்லாம் சொல்லி புலம்புவார் என்பதை யூகிக்க முடிந்த போது, இந்த மாதிரி விஷம் நிறைந்த வார்த்தைகளை கேட்டு தானும் ஒரு காலத்தில் மயங்கி போனதையும், இனி இவற்றுக்கு பலியாகி ராஜரத்னமும் ஜானகி அம்மா குடும்பத்தை கண்ணா பின்னாவென்று ஏசப் போவதையும், இவை எதுவுமே காதில் விழாமல் நிம்மதியாய் படுத்திருக்கும் வித்யாவையும் நினைத்து சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள்.